அனைவருக்கும் மகிழ் வணக்கம். வெல்கம் டு ADA24/7 தமிழ். நான் கிஷோர் ஜிஎஸ் ஃபேகல்டி. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ஸோ 77வது குடியரசு தினம் இன்னைக்கு. ஸோ 77th ரிப்பப்ளிக் டே. ஸோ இதுக்கே ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குன்னு சொல்லலாம். அந்த ஹிஸ்ட்ரியோட சேர்ந்த சில இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஸோ இன்னைக்கு 77வது ரிப்பப்ளிக் டே. ஸோ சுதந்திர தினத்தினால 77 கொஸ்டின்ஸை கரெக்டாக 77 நிமிஷத்துக்குள்ள முடிப்போமான்றதை பார்ப்போம். ஒரு கொஸ்டின் ஒரு நிமிஷம், ஒரு சில கொஸ்டினுக்கு டிஸ்கஷன்ஸ் இருக்கும், ஒரு சில கொஸ்டின் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், ஃபேக்சுவலாக டக்குன்னு முடிச்சிடலாம். ஸோ இந்த பிளான்ல ஒரு ஸ்பெஷல் செஷனாக வந்திருக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏவி கிளியரா இருக்கா? குட் மார்னிங் எல்லாருக்குமே வணக்கம் வணக்கம். ஸோ ஆடியன் வியூ கிளியரா இருக்கான்னு ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன் சொல்லிருங்க பார்ப்போம். எஸ், இங்க அவுட்புட் எல்லாமே கிளியரா இருக்கு, உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா இதுல நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ஈஸியானதா இருக்கும். ஒன் வேர்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் நம்ம எடுத்துட்டு வந்திருக்கிறோம். ஆனா அதே கொஸ்டின்ல இருக்கக்கூடிய அதர் ஆப்ஷன்ஸையும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டோம்னா இன்னும் எக்ஸ்ட்ரா நாலேஜ் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஒரு பெரிய ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்துட்டு அது என்னடா இவ்வளவுதானா அப்படின்ற மாதிரி இல்லாம அதுலயும் நம்ம எக்ஸ்ட்ரா நாலேஜ் தெரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா நம்ம எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ், அது எஸ்எஸ்சி ஆகட்டும், ரயில்வேஸ் ஆகட்டும், ஏன் டிஎன்பிசி அதர் எக்ஸாம்ஸ் கூட நமக்கு வந்துட்டு இது தேவைப்படும். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்துட்டு நம்ம பார்க்கறதுல இப்போ நமக்கு தெரிஞ்ச கொஸ்டினே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரியும் நிறைய இருக்கும். ஸோ அதனால பார்த்துடலாமா? குட் மார்னிங் எல்லாருக்குமே வணக்கம். சூப்பர். எஸ், 150 years ஆஃப் வந்தே மாதரம். ஸோ அதையும் நமக்கு சொல்லலாம். இந்த வருஷத்தினுடைய இந்த ரிப்பப்ளிக் டே தீமே அதுவாக தான் இருக்கும் அப்படின்னு நமக்கு சொல்லலாம். சூப்பர், கரெக்ட்பா, கரெக்ட். ஒன்றும் இல்லை, டைப்போ தானே, டைப்போ மிஸ்டேக் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சூப்பர்ப்பா. ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ இன்னைக்கான கொஸ்டின்ஸ், இந்த செஷனை ஸ்பெஷல் செஷன் அண்ட் வேற யாருக்காவது ஃப்ரெண்ட்ஸ்க்கு அண்ட் ஃபேமிலிக்கும் கூட யாருக்காவது இந்த ரிப்பப்ளிக் டேவோடைய சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னன்றது தெரியணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக அவங்களுக்கு சென்ட் பண்ணிடுங்க. அண்ட் நம்ம இன்ஸ்டிடியூட்ல இதே இந்த ரிப்பப்ளிக் டேக்கு ஸோ எப்பயுமே நமக்கு எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே ஆஃபர்ஸ் இருக்கும். ரிப்பப்ளிக் டேக்கு கண்டிப்பாக ரொம்ப ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் இருக்கு. என்னுடைய சஜஷன் எப்பயுமே இந்த ஸ்பெஷல் ஆஃபர் டைம் பீரியட்ல தமிழ்நாடு மெகா பேக் ஜாயின் பண்ணிக்கிங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம இன்ஸ்டியூட்ல இருக்கக்கூடிய இந்த ஆல் இன் ஒன் பேட்ச், அதாவது நீங்கள் டிஎன்பிசி படிக்கிறீங்க ஆனால் ரயில்வேஸ் எக்ஸாம்ஸும் அட்டன் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, இல்லைனா சம்டைம்ஸ் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸும் அட்டன் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, இல்லைனா எஸ்எஸ்சி படிக்கிறவங்க டிஎன்பிசி அட்டன் பண்ணணும். ஆனால் தனித்தனியாக நீங்கள் கோர்சஸ் ஜாயின் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்துக்குமே டைம், அதாவது நமக்கு ப்ரைஸும் அதிகமாகும், ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்து யோசிச்சு பண்ண வேண்டியது இருக்கும். அப்படி இல்லாமல் சரி எனக்கு ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கிட்டா 2 வருஷத்துக்கு, இன்னையிலிருந்து 2028 ரிப்பப்ளிக் டே வரைக்கும் 2 வருஷத்துக்கு டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, ரயில்வேஸ்னு எல்லா வீடியோஸையும் பார்க்க முடியும். எல்லா டெஸ்ட் சீரீஸ், இ புக்ஸ்னு எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ் தான் இந்த தமிழ்நாடு மெகா பேக். இந்த கோர்ஸ் இப்போ டபுள் வேலிடிட்டி சொல்ற மாதிரி எப்பயுமே 1 வருஷம் தான் வேலிடிட்டி இருக்கும். இப்போ 2 வருஷம் வேலிடிட்டியில் நீங்க ஜாயின் பண்ணிக்க முடியும். 24 மந்த்ஸ்ன்றது காமிக்கும். அதே மாதிரி இந்த ஆஃபர் டைம்ல இல்லாதப்ப நீங்க பிரைஸ் பாத்தீங்கன்னா 6500க்கும் அதிகமா இருக்கும். இப்போ இந்த ஆஃபர் டைம்ல 5400 ரூபாய் கிட்ட நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். கோட் Y890 அப்படின்றத நீங்க ஜாயின் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஸோ செக் பண்ணி பாருங்க. நான் வந்துட்டு லிங்கை கமெண்ட்லையும் பின் பண்றேன். இப்போ கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ண உடனே அண்ட் இந்த கோடை யூஸ் பண்ணும்போது எவ்வளவு பிரைஸ் கம்மியாகுதுன்னு பார்த்துட்டு தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. எப்பயுமே டபுள் வேலிடிட்டி ஆஃபர்ல இருக்கும்போது இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்டா பெட்டர். வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா என்னோட அஃபிஷியல் மெயில் ஐடி kishore.mohankumar@adha24/7.com எந்த டவுட்னாலும் இதுலயும் நீங்க கேட்டுக்கலாம். அண்ட் இப்போ நம்ம பார்க்க போற இந்த கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்பெஷல் கொஸ்டின்ஸ் 77 கொஸ்டின்ஸ், இதை நம்ம கிஷோர் ஜிஎஸ் எஜுகேட்டர் இந்த டெலிகிராம் சேனல்லையும் ADA24/7 தமிழ் டெலிகிராம் சேனல்லையும் லிங்காக வந்துட்டு போஸ்ட் பண்ணுவோம் மோஸ்ட்லி இன்னைக்குள்ள. ஸோ அதுல இருந்து நீங்க பெனிஃபிட் பார்த்துக்கலாம். இந்த கொஸ்டின்ஸ் இப்போ நீங்க பார்க்குற மாதிரி ஆன்சர்ஸோட வரப்போகுது. ஓகே, ஸோ இந்த ஸ்மால் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ கொஞ்சம் ரேபிட் ஃபயர் மாதிரியும் சரி, ஒரு சில கொஸ்டின்ஸ்க்கு டிஸ்கஷன் இருக்கும். கொஸ்டின் ஆன்சர் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்களா? முதல் கேள்வி கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். குட் மார்னிங் எல்லாருக்குமே வணக்கம் வணக்கம். ஸோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கரெக்டாக சொல்லுங்கப்பா. கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். சூப்பர். when was the Indian national flag adopted? ஸோ இந்திய தேசிய கொடி எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஸோ இந்த திரங்கான்னு சொல்றாங்க இல்லையா, ஸோ ட்ரைகலர் ஃபிளாக், ஸோ இந்த மூவர்ண கொடி இதுதான் நம்ம இந்தியாவுடைய நேஷனல் ஃபிளாகா இருக்க போகுது அப்படின்னு கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி, ஸோ அரசியலமைப்பு நிர்ணய சபையில் இதை ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. ஸோ அது என்னைக்கு? சூப்பர், நிறைய பேர் கெஸ் பண்றீங்க. சூப்பர்ப்பா. ஜஸ்ட் நீங்க கெஸ் பண்ணுங்க. ஆக்சுவலா நம்ம வந்துட்டு தப்பா விடுறோமோ இல்லையோ, நம்ம வந்துட்டு அதை சொல்ல ட்ரை பண்றோம் வச்சுக்கோங்களேன், நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு நம்ம ஆன்சருக்கு பக்கத்துல கொண்டு போக ட்ரை பண்ணோம். ஸோ நம்ம தப்பா இருந்தாலுமே இப்போ ரெக்டிஃபை பண்ணிக்க போறோம். அதனால எல்லாருமே சூப்பரா ஆன்சர் பண்ணுங்க. என்னன்னு பார்த்துலாமா? சூப்பர். பட் நிறைய பேர் வந்துட்டு ஆப்ஷன் டி அப்படின்றத நமக்கு சொல்றோம் 26 நவம்பர் 1949. பட் அது வந்துட்டு இன்னொரு முக்கியமான நாள், அதுவும் கொஸ்டின்ல இருக்குது. நான் அப்ப டிஸ்கஸ் பண்றேன். பட் இதுக்கு கரெக்டான ஆன்சர் சூப்பர். நிறைய பேர் சொல்ற மாதிரி ஆப்ஷன் சி.
ஸோ 22 ஜூலை 1947, ஸோ 1947 ஜூலை 22ஆம் தேதி தான் இதுதான் நம்ம நேஷனல் பிளாகா இருக்க போகுது, ஸோ நம்ம தேசிய கொடியா இருக்க போகுதுன்னு ஃபைனல் பண்ணாங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த மூவர்ண கொடி இருக்குங்க இல்லையா, மேலே வந்துட்டு சாஃப்ரான், அதாவது நமக்கு இந்த ஆரஞ்சு நிறத்துல மாதிரி இருக்கக்கூடிய நிறமும் சரி, அந்த காவி நிறம்னு சொல்லலாம். அதுக்கு கீழே வந்துட்டு ஒயிட் கலர், ஸோ வெள்ளை நிறம். அதுக்கு கீழே வந்துட்டு கிரீனிஷா, ஸோ இந்த பச்சை நிறம். அண்ட் எல்லாத்துக்கும் நடுவில் வந்துட்டு அசோக சக்கரம்னு சொல்லக்கூடிய இந்த சக்கரம் வந்துட்டு நீல நிறம்னு சொல்லலாம், நேவி ப்ளூ கலர்னு சொல்லலாம். ஸோ இந்த ஃபிளாக் அப்படின்றதான் நம்ம இந்தியாவுடைய நேஷனல் ஃபிளாக், தேசிய கொடியா இருக்க போகுதுன்னு எப்போ ஃபைனல் பண்றாங்க? 22 ஜூலை 1947 கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி, அரசியலமைப்பு நிர்ணய சபை இதை முடிவு எடுக்கிறாங்க. அதுக்கும் முன்னாடி பார்த்தோம்னா நம்ம ஃபிளாகோடைய அமைப்புகள் கொஞ்சம் வேற மாதிரி இருந்திருக்கும். இப்ப பாக்குற இந்த ட்ரைகலர் ஃபிளாக் இன்னைக்கு தான் வந்துச்சு, கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. சின்ன சின்ன கன்ஃபியூஷன்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 26 ஜனவரி கூட நிறைய பேருக்கு வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகும். அதுல தான் நேஷனல், அது நமக்கு அதுக்கு 2 நாள் மாதிரி தான் நேஷனல் ஆந்தமும் சரி, நேஷனல் சாங்கும் சரி, இதெல்லாம் அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ நமக்கு தேசிய கீதம் வந்துட்டு என்னைக்கு அடாப்ட் பண்ணாங்க, என்னைக்கு வந்துட்டு தேர்ந்தெடுத்தாங்க, ஏற்றுக்கொண்டாங்க, தேசிய பாடல் என்னைக்கு ஏற்றுக்கொண்டாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் படிக்கிறதுனால கன்ஃபியூஸ் ஆகும். பட் இந்த நேஷனல் ஃபிளாக் வந்துட்டு 22 ஜூலை 1947. ஓகே, சூப்பர் சூப்பர். அடுத்த கொஸ்டின் சொல்லுங்க. இது நிறைய பேர் வந்துட்டு ஈஸியா கெஸ் பண்ணக்கூடியதுன்னு நம்புறேன். கண்டிப்பா எல்லாருமே கரெக்டாக சொல்லிடுவோம். ஆப்ஷன்ஸ் வச்சே கூட சொல்லிட முடியும். கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். Who designed the national flag of India? இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் யார்? இப்ப நம்ம சொன்ன இதே இந்த இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தது யார் அப்படின்னு நம்ம கேட்கறாங்க. சூப்பர்ப்பா, சூப்பர். நவம்பர் 26 இன்னொரு முக்கியமான நாள்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. அதே கொஸ்டின் கொஞ்ச நேரம் கழிச்சு வரும், அதனால தான் நான் அதை சொல்லல, டிஸ்கஸ் பண்ணல. சூப்பர், ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுக்கு பார்ப்போம். சூப்பர்ப்பா, சூப்பர், வேற லெவல் எல்லாருமே. ஸோ ஆப்ஷன் பி, பிங்காலி வெங்கையா அவர்கள். ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த மூவர்ண கொடி, ஸோ இந்த 3 கலர் ட்ரை கலர் ஃபிளாக்னு சொல்றோம் இல்லையா, திரங்கான்னு சொல்லக்கூடிய இந்த கொடியை டிசைன் பண்ணது ஆந்திரா. அப்போ வந்துட்டு மெட்ராஸ் பிரசிடென்சி மாதிரி தான் இருந்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆந்திராவை சேர்ந்த பிங்காலி வெங்கையா அவர்கள் அப்படின்னு நமக்கு சொல்லலாம். அப்ராக்சிமேட்டா 1920s, 1920கள் 21ன்னு சொல்லலாம், இன்னும் கொஞ்சம் கரெக்டாக சொல்லலாம். அப்போதான் இதுதான் நம்ம ஒரு டிசைன் வந்துட்டு இவர் நம்ம இந்திய நேஷனல் ஃபிளாகுக்கு கொடுக்குறாரு. அதை தான் நம்ம ஃபைனல் நேஷனல் ஃபிளாகை கூட அடாப்ட் பண்ணிக்கிட்டோம். ஓகேவா? சூப்பர் சூப்பர். ஓகே, அடுத்த கொஸ்டின் நம்பர் 3, மூன்றாவது கேள்வி. ஸோ ஃபைனல்னு சொல்லிட முடியாது, அவர் தான் இந்த 3 கலர்ல கொண்டு வந்தார். ஓகேவா, ட்ரைல் கலர்ல. சூப்பர் சூப்பர். இது இன்னொரு ஒரு இம்பார்ட்டன்ட் ஜிகே கொஸ்டின் மாதிரி. நம்ம எல்லாருமே இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டேன்றதுனால, ஸோ ஒன்று ஜனவரி 26, இன்னொன்று ஆகஸ்ட் 15. ஸோ ரிப்பப்ளிக் டே அண்ட் இண்டிபெண்டன்ஸ் டே ஒரு தனி வைப் இருக்கும்னு சொல்லலாம். ஸோ ஒரு நேஷனல் ஃபீலிங் இருக்கும் அப்படின்னு நமக்கு சொல்லலாம். தேசிய உணர்வு, எல்லாருமே ஆசைப்பட்டு தேசிய கொடியை வச்சிருந்திருப்போம். இப்போ நம்ம கூட சின்னதாக அதை போட்டுட்டு வந்திருக்கோம் பார்த்தீங்களா. பட் இதோடைய அது என்ன போட்டிருந்தாலும் அந்த தேசிய கொடியினுடைய ரேஷியோ எவ்வளோ இருக்கணும்? ஸோ இப்போ நம்ம யூஸ்வலாக பார்த்தோம்னா ரெக்டாங்கிள் மாதிரி இருக்கும், ஒரு செவ்வக வடிவத்தில் இருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு வந்துட்டு சொல்லலாம். ஆனால் அது கரெக்டாக ரேஷியோ, ஸோ அதுக்குன்னு இந்த அளவு இருக்குங்க இல்லையா, வீதம் இருக்கு இல்லையா, இந்த லென்த் எவ்வளோ இருக்கணும், பிரெத் எவ்வளோ இருக்கணும், நீளம் எவ்வளோ இருக்கணும், அகலம் எவ்வளோ இருக்கணும்ன்ற அந்த ரேஷியோ வந்துட்டு சொல்றாங்க. சூப்பர்ப்பா, சூப்பர் சூப்பர். நிறைய பேர் சொல்லியிருக்கோம், பட் ஒரு சில சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3:2 தான். சார் 2:3ன்னு சொல்லாதானே, நான் வந்துட்டு இப்படி யோசிச்சேன், இப்படின்னு யோசிச்சேன். ஆனால் எப்பயுமே ஸ்டாண்டர்டா ஃபர்ஸ்ட் நம்ம எப்பயுமே லென்த் எடுத்துக்கணும். ஓகேவா, நீளத்தை தான் கணக்கு பண்ணணும், அதுக்கடுத்து தான் பிரெத், அதுக்கப்புறம் தான் அகலத்தை கணக்கு பண்ணணும். ஸோ நம்ம இந்திய கொடியினுடைய நீளமும் அகலமும், ஸோ லென்த்தும் பிரெத்தும் 3:2 ரேஷியோவில் இருக்கணும். ஸோ அதான் ஸ்டாண்டர்டான இந்த நேஷனல் ஃபிளாக் கோட் படியான ரேஷியோ 3:2. ஃபார் எக்ஸாம்பிள் மேலே வந்துட்டு 300 சென்டிமீட்டர் வச்சிருக்கோம்னா கீழே 200 சென்டிமீட்டர் இருக்கும். இல்லை மேலே வந்துட்டு 30 சென்டிமீட்டர் வச்சிருக்கோம்னா கீழே இந்த சைடில் 20 சென்டிமீட்டர் இருக்கணும். 3:2 ரேஷியோவில் இருக்கணும், கொஞ்சம் ரெக்டாங்குலர் ஷேப்பில் வர மாதிரி இருக்கும். ஓகே, சூப்பர். ஸோ ஆப்ஷன் பி. சூப்பர் சூப்பர். மூணாவது கேள்வி. அடுத்த கொஸ்டின் சொல்லுங்க. 4th கொஸ்டின், 4வது கேள்வி. ஸோ இந்த ஒவ்வொரு நிறங்கள் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ நம்ம ஃபிளாக்ல, நம்ம தேசிய கொடியில் 3 கலர்ஸ் இருக்கும், 3 நிறங்கள் இருக்கும். அந்த ஒவ்வொரு நிறத்திற்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது, ஒரு பொருள் இருக்குது. அதுல இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய சாஃப்ரான், காவி நிறம் எதை குறிக்கின்றது? சூப்பர். ஸோ இந்த சாஃப்ரான் வந்துட்டு எதை குறிக்குது? சூப்பர்ப்பா, சூப்பர். கண்டிப்பா. ஸோ இது வந்துட்டு ஓரளவு கெஸ் பண்ணிட முடியும், ஏன்னா நம்ம இன்னைக்கு இந்த விஷயத்த கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும். இந்த ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்குன்னு சொல்லலாம். அல்ல சாஃப்ரான் கலர், ஸோ ஃபர்ஸ்ட் வரக்கூடிய இந்த ஆரஞ்சு நிறம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஆரஞ்சு மாதிரி இருக்கிறது தான் சாஃப்ரான், காவி நிறம்னு சொல்லுவோம்.
that represents courage and sacrifice அப்படின்னு நமக்கு சொல்லலாம். தைரியம் மற்றும் தியாகத்தை குறிக்கக்கூடியதா தான் இந்த கலர் வந்துட்டு நம்ம வந்துட்டு வச்சிருக்கிறோம். ஸோ நம்ம தேசிய கொடியில நம்ம நேஷனல் ஃபிளாக்ல இந்த சாஃப்ரான் கலர் வந்துட்டு கரேஜ் அண்ட் சாக்ரிஃபைஸ் அப்படின்னு நமக்கு சொல்லலாம். ஓகேவா? சூப்பர். ஸோ இப்போ மீதி இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்துட்டு அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கலர், அதில் அடுத்த கொஸ்டின்ல ஒன்று வரும், அதனால அப்போ நான் வந்து டிஸ்கஸ் பண்றேன். கொஸ்டின் நம்பர் 5, 5வது கேள்வி. சூப்பர்பா. ஸோ கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஒயிட் எதுக்கு கிரீன் எதுக்குன்னு அதே விஷயம் தான். இன்னொரு கொஸ்டின் வருது, அப்படியே லாக் பண்ணிக்கோங்க, கரெக்டாக சொல்லிடலாம். ஓகேவா? சூப்பர். 5th one, 5வது கேள்வி. How many spokes are there in the அசோக சக்கரா? அசோக சக்கரத்தில் எத்தனை ஆரங்கள் உள்ளன? ஸ்போக்ஸ். ஸோ இப்போ நம்ம இந்த மூவர்ண கொடியில ட்ரைகலர் ஃபிளாக்ல நடுவில் ஒயிட்டுக்கு நடுவில் நமக்கு நேவி ப்ளூ கலர்ல சக்கரம் இருக்குங்களே, அசோக சக்கரம், அதுல வரக்கூடிய அந்த கோடுகள், ஸோ அதான் இந்த ஸ்போக்ஸ் நமக்கு சொல்றாங்க. சூப்பர்ப்பா, சூப்பர். பரவாயில்ல, கெஸ் பண்ணிக்கிங் சூப்பர். எல்லாருமே கரெக்ட், யாருமே இதுக்கு தப்பு இல்லை. வேற லெவல், வேற லெவல், சூப்பர். ஸோ ஆப்ஷன் சி, தேர் ஆர் 24 ஸ்போக்ஸ், அதாவது 24 அந்த ஆரங்கள் இருக்கு அப்படின்னு நமக்கு சொல்லலாம். ஸோ மொத்தம் அந்த சக்கரத்தில் 24 ஸ்போக்ஸ் இருக்கும். அண்ட் தட் ஆல்சோ ரெப்ரசன்ஸ் 24 hours ஆஃப் அ டே அப்படின்னு நமக்கு சொல்லலாம். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கு இல்லையா? ஸோ அதை குறிக்கிற மாதிரியும் இருக்கும் அப்படின்னு நமக்கு சொல்லலாம். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அண்ட் இந்த 24 ஸ்போக்ஸ் இருக்கக்கூடிய அசோக சக்கர சின்னத்தை எந்த இடத்துல இருந்து எடுத்தோன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவும் கொஸ்டின்ஸா வரும், அப்போ வந்துட்டு நம்ம சொல்லிடலாம். ஸோ இதான் அந்த கொஸ்டின். கரெக்டாக அப்படியே சொல்லுங்க பார்ப்போம். அது ரிலேட்டடான அடுத்த கொஸ்டின். ஸோ இந்த அசோக சக்கரம்னு சொன்னோம்னா 24 ஸ்போக்ஸ் இருக்கக்கூடிய 24 ஸ்போக்ஸ், 24 ஆரங்கள் இருக்கக்கூடிய இந்த அசோக சக்கரத்தை நம்ம எந்த சிம்பிள்ல இருந்து எடுத்தோம்? நம்ம தேசிய கொடியில் வச்சிருக்கக்கூடிய இந்த சின்னத்தை எந்த நினைவு சின்னம், எந்த மானுமெண்ட்ல இருந்து எடுத்தோம் அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. சூப்பர்ப்பா, சூப்பர். ஸோ ஆப்ஷன் பி. ஸோ லைன் கேபிட்டல் ஆஃப் அசோகா. ஸோ லைன் கேபிட்டல் அசோகர் தூண் அப்படின்னு நமக்கு சொல்லலாம். இன்னும் கரெக்டா இன்னொரு ஒரு கொஸ்டினை சேர்த்து கேட்டுறவா? இந்த அசோகருடைய இந்த லைன் கேபிட்டல், இந்த சிங்கத்தூண் அப்படின்னு நமக்கு சொல்லலாம், அசோகர் தூண். ஸோ அது எந்த இடத்துல கண்டுபிடிச்சாங்க, எந்த இடத்துல இருந்து அதை எடுத்தாங்க, அதையும் சேர்த்து சொல்லிருங்க பார்ப்போம். அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் தான். ஸோ இந்த லைன் கேபிட்டல் ஒரு முக்கியமான மானுமெண்ட். ஸோ அது எந்த இடத்துல இருந்து எடுத்தாங்க, அதாவது அந்த எந்த இடத்துல இருக்கு? சூப்பர்ப்பா, சூப்பர். சார்நாத். சார்நாத் இன்னைக்கு தேதிப்படி உத்தரப்பிரதேஷ் கிட்ட இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேஷ் சார்நாத் அப்படின்ற இடத்துல தான் அசோகர் வந்து ஒரு தூணை நிறுவி இருப்பாரு. ஸோ அதான் அசோகர் தூணுன்னு சொல்லுவோம். ஆக்சுவலா அந்த அசோகர் தூண்ல இது எடுத்திருக்கிறோம். ஸோ இந்த அசோக சக்கரத்தை எடுத்து நம்ம நேஷனல் ஃபிளாக்ல வச்சிருக்கோம். அதை விட இன்னொரு ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட்டையும் நம்ம வந்துட்டு எடுத்துருக்கோம். நம்ம இந்தியாவுடைய நேஷனல் எம்பளம், ஸோ இந்தியாவுடைய இந்த தேசிய சின்னம்னு சொல்லக்கூடிய இந்த 4 சிங்கங்கள் வந்துட்டு பேக் டு பேக் இப்படி 4 சிங்கம் வந்துட்டு நிற்கும் இல்லையா? ஸோ கம்பீரமா நிற்கும் இல்லையா? அந்த 4 சிங்கம் ஒவ்வொரு சைடும் திரும்பி 4 திசையிலும் திரும்பி இருக்கக்கூடிய அந்த கம்பீரமான அந்த சிம்பளம், அந்த சிம்பிள், அந்த எம்பளம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதுவும் இந்த சார்நாத் கேபிட்டல், இந்த சார்நாத் லைன் கேபிட்டல் இதுல இருந்தா அந்த தூண்ல இருந்தா எடுத்திருப்போம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 2 விஷயமே இதுல நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? சூப்பர், சூப்பர். பரவாயில்ல, எல்லாருமே கரெக்ட். சூப்பர். ஸோ 7th one, 7வது கேள்வி. இதுவுமே கொஞ்சம் ஈஸியா கெஸ் பண்ணிட முடியும். ஆப்ஷன்ஸ் பார்த்தாலே நம்ம சொல்லிட முடியும். கரெக்டா சொல்லுங்க பார்ப்போம். Which material is prescribed for the national flag? ஸோ தேசிய கொடிக்கு அனுமதிக்கப்பட்ட துணி எது? ஸோ யூஸ்வலா நம்ம இன்னைக்கு தேதிப்படி தேசிய கொடிய ஒரு பேப்பர்ல கூட நம்ம வந்துட்டு வச்சுக்கிறோம் தான். ஸோ அது ரொம்ப தப்புன்னு சொல்லிட முடியாது. அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம்னா கரெக்ட். பட் உண்மையாவே ஒரு அஃபீஷியலா கவர்மெண்ட் சார்ந்ததோ இல்லை அஃபீஷியலா நம்ம வந்துட்டு ஃபிளாக் ஹாய்ஸ்ட் பண்றோம், ஸோ தேசிய கொடியை வந்துட்டு நம்ம ஏத்துறோம்னா அந்த தேசிய கொடி எந்த துணியில இருக்கணும்னா கண்டிப்பா அது சூப்பர்ப்பா. ஸோ பார்த்தாலே நமக்கு ஒரு புரிஞ்சிடும். ஆப்ஷன் சி, காதி. ஸோ அப்போ ஹேண்ட் ஓவனா இருக்கணும், அதாவது காட்டன் துணியில நமக்கு ஒரு ப்ராப்பரான அந்த துணியில காதி துணி அப்படின்னு நமக்கு சொல்லலாம். ஸோ காதி துணியில இருக்கிறது தான் இந்த நேஷனல் ஃபிளாக் கோட்லையும் சரி, அதே மாதிரி நமக்கு அதுக்கு மரியாதை கொடுக்கறதாவும் இருக்கும் அப்படின்னு நமக்கு சொல்லலாம். காதி துணிலாம் இருக்கும். இப்போ நைலான் துணிலையோ பாலிஸ்டர்லையோ சில்க்ல கூட, ஸோ பட்டு அது மேபி அது காஸ்ட்லின்னு கருதுனாலும் பட்டுலலாம் நம்ம வந்துட்டு கொடி ஏற்றக்கூடாது, பட்டுல கொடியெல்லாம் செய்யக்கூடாது. ஸோ நமக்கு வந்துட்டு கொடி ஏற்றுறோம்னா அது காதியாக தான் இருக்கணும். ஸோ இது கொஞ்சம் ஈஸி கொஸ்டின் தான். சூப்பர், சூப்பர். கொஸ்டின் நம்பர் 8, 8வது கேள்வி. சொல்லுங்க. வாட் டஸ் த கிரீன் கலர் இன் த ஃபிளாக் சிம்பலைஸ்? இதை தான் நான் முன்னாடி சொல்ல வந்தேன். ஆல்ரெடி இந்த சாஃப்ரான் கலர், இந்த ஆரஞ்சு கலர்ல இருக்க மாதிரியா இருக்க
இந்த காவி நிறம் என்ன குறிக்குதுன்னு ஆல்ரெடி பார்த்தோம். இப்போ அதே கிரீன் கலர் நம்ம தேசிய கொடியில் இருக்கக்கூடிய மூன்றாவது கீழே இருக்கக்கூடிய கிரீன் கலர். ஸோ பச்சை நிறம் எதை குறிக்கின்றது? இதுவும் ஈஸி தான், ஆப்ஷன் வச்சு சீக்கிரமா ஈஸியா சொல்லிட முடியும். சொல்லுங்க பார்ப்போம், பச்சை நிறம் எதை குறிக்கிறது? சூப்பர் சூப்பர். ஸோ இது ஈஸி கொஸ்டின் தான். growth and prosperity. ஸோ வளர்ச்சி மற்றும் செழுமை. ஸோ இதை குறிக்கக்கூடியதான் இந்த பச்சை நிறம் அப்படின்னு நமக்கு சொல்லலாம். ஸோ நம்ம இந்தியா எப்பயுமே நல்ல வளர்ச்சியோடையும் செழுமையோடையும் இருக்கணும் அப்படின்றதுக்கான அதை குறிக்கிறது. ஸோ ஆல்ரெடி நம்ம இந்த சாஃப்ரான் கலர் காவி நிறத்துக்கு பார்த்தோம். சாக்ரிஃபைஸ் அண்ட் கரேஜாக இருக்கட்டும், தியாகம் மற்றும் இந்த கரேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கட்டும். அண்ட் அதே ஒயிட் கலர் நடுவில் இருக்கக்கூடிய இந்த வெள்ளை நிறம் வந்துட்டு அமைதியை குறிக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ பீஸ் அண்ட் ட்ரூத்னு கூட சொல்லலாம். அமைதியை குறிக்கக்கூடியதுன்றது முக்கியமான பாயிண்ட். ஸோ இது 3 கலரையும் குறிக்கக்கூடியது. ஓகே, சூப்பர். ஆப்ஷன் சி தான் இதுக்கு கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 9, 9வது கேள்வி சொல்லுங்க. வாட் கவர்ன்ஸ் த டிஸ்பிளே அண்ட் ஹாய்ஸ்டிங் ஆஃப் த நேஷனல் ஃபிளாக்? ஸோ தேசிய கொடியை ஏற்றுதல் மற்றும் காட்சிப்படுத்தல் இது எல்லாமே இப்போ நம்ம வந்துட்டு நம்ம தேசிய கொடியை எந்த அளவுக்கு மதிக்கணும், அதில் இப்போ நம்ம சொன்னாலே 3:2 ரேஷியோவில் இருக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம தேசிய கொடி அப்படின்றத ஏற்ற போகிறோமோ இல்லை அதை பற்றி யோசிச்சாலே இந்த கோட் ஆன்சர் என்னன்னா சொல்லிட்டேன், ஃபிளாக் கோட் அப்படின்றதான் ஆப்ஷன் பி. நேஷனல் ஃபிளாக் கோட் ஆஃப் இந்தியான்றது அதில் தான் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக இது எப்போ வந்துச்சுன்னா 2002 கிட்ட, 2002 கிட்ட நமக்கு இந்த நேஷனல் ஃபிளாக் கோட் ஆஃப் இந்தியான்னு நம்ம இந்திய தேசிய கொடியை எந்த அளவுக்கு நம்ம டிக்னிட்டியோட பார்த்துக்கணும், ஸோ அப்போ எப்படி அதை மதிக்கணும், அதை என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும், தேசிய கொடி ஏற்றுலேருந்து அது இறக்குலேருந்து. சப்போஸ் ஒரு தேசிய கொடி வந்துட்டு அது கொஞ்சம் வீணாயிடுச்சு, அது கொஞ்சம் பழசாயிடுச்சுன்னா அதை எப்படி டிஸ்போஸ் பண்ணணும், ஸோ எப்படி மரியாதையோடு அதை டிஸ்போஸ் பண்ணணும். அண்ட் அதே தேசிய கொடியை கீழே தரையில் பட விட்டுறக்கூடாது. அண்ட் சம்டைம்ஸ் நம்ம வந்துட்டு காஸ்டியூமாக வந்துட்டு தேசிய கொடியை போடுற மாதிரி இருந்தாலும் அது கூட அலவுட் இல்லை ஆக்சுவலாக. ஸோ நம்ம மேபி இந்த சின்ன வயசில் இந்த ரிப்பப்ளிக் டே ஃபங்க்ஷன்ஸ் இப்போ டான்ஸ் ஆடுறதுக்கெல்லாம் அது ட்ரெஸ் வந்துட்டு தேசிய கொடி மாதிரி போட்டிருந்தாலும் அது கொஞ்சம் ப்ராப்பராக அப்படியே போடணும், அது தரையில் பற்றக்கூடாதுன்ற மாதிரியான விஷயமா இருக்கும். 3:2 ரேஷியோ இது எல்லாமே எந்த இடத்துல குறிப்பிட்டிருப்பாங்கன்னா நேஷனல் ஃபிளாக் கோட் ஆஃப் இந்தியாவில் குறிச்சிருப்பாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி சார் 2002 தான் இப்படி கொண்டு வந்தாங்களா, அப்போ நம்ம சுதந்திரம் வாங்கினப்பிலேருந்து இது மாதிரி எதுவுமே சட்டம்லாம் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ ப்ரிவென்ஷன் ஆஃப் ஸ்பாயிலேஜ் நம்ம ஹானர்ஸ் ஆக்ட், நேஷனல் ஹானர்ஸ் ஆக்ட்ன்றதை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இப்போ ஹானர்ஸ் ஆக்டில் வந்துட்டு நம்ம தேசிய விஷயங்களை, ஸோ அது நேஷனல் ஃபிளாகாக இருக்கட்டும், அதர் டேர்ம்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே ப்ரிவென்ட் பண்ணுறது, அதை வந்துட்டு நம்ம பாதிச்சிடக்கூடாது, ஸோ ஸ்பாயில் பண்ணிடக்கூடாதுன்னு 2-3 சட்டங்கள் இருந்திருக்கும். அந்த சட்டங்கள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நேஷனல் ஃபிளாக் கோட் ஆஃப் இந்தியான்னு கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, ஸோ ஆப்ஷன் பி. ஸோ இப்போ கொஸ்டின் நம்பர் 10, 10வது கேள்வி. எஸ், இது சொல்லுங்க பார்ப்போம். இது கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்கும், ஆனால் கரெக்டாக சொல்லிட முடியும். சொல்லுங்க பார்ப்போம். ஸோ நேஷனல் ஃபிளாக் கோட்ல சொல்லியிருந்த ஒன் ஆஃப் த பாயிண்ட்ஸ் தான். ஸோ இப்போ 10th ஒன். ஸோ இதுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அக்கார்டிங் டு த ஃபிளாக் கோட் கேன் சிட்டிசன்ஸ் ஹாய்ஸ்ட் த திரங்கா ஆன் எனி டே. ஸோ இந்த மூவர்ண கொடியை நம்ம எந்த நாள் வேணாலும் நம்ம இஷ்டப்படி எந்த நாள் வேணாலும் கொடி ஏற்றலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் 2 ஆப்ஷனுமே ரொம்ப ஒன்று கன்ஃபியூஸ் ஆகும். என்னடா இதில் மட்டும்தானே நம்ம வந்து கொடி ஏற்றுவோம் இந்த நாட்களில் தானே அப்படின்னு. பட் ஆனால் எஸ், ஸோ எல்லா நாளுமே நம்ம கொடி ஏற்றலாம், ப்ரொவைடட் டிக்னிட்டி இட்ஸ் மெயின்டைன். ஸோ அந்த கொடிக்கு கொடுக்கக்கூடிய அந்த மரியாதையை நம்ம கொடுக்குற பட்சத்தில் எல்லா நாளுமே வந்துட்டு கொடியேற்றலாம். அண்ட் அஃபீஷியலாக இப்போ வந்துட்டு கவர்மெண்ட்டே அது ஹாஃப் மாஸ்டில் இப்போ ஒரு முக்கியமான தலைவர், ஸோ இப்போ அப்துல் கலாம் ஐயா இறந்தப்பையோ இந்த மாதிரி முக்கியமான தலைவர்கள் இறக்குறப்ப அதை அரைக்கொடியில் வந்து நிப்பாட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைம் பீரியடில் அதையும் கொஞ்சம் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டா பெட்டர். பட் எஸ், எல்லா நாளுமே நம்ம ஏற்ற முடியும், நம்ம இந்த கண்டிஷன்ஸ் அண்ட் இந்த ரூல்ஸ் டிக்னிட்டியை நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா. ஓகேவா, சூப்பர். கொஸ்டின் நம்பர் 11, 11வது கேள்வி. எஸ், இப்போ ஃபர்ஸ்ட் 10 கொஸ்டின் வந்து கொஞ்சம் இந்த நேஷனல் ஃபிளாக் அது ரிலேட்டடான அந்த விஷயங்கள்லாம் வந்து இப்போ அப்படியே கொஞ்சம் கான்ஸ்டிடியூஷன் அரசமைப்பு சம்மந்தப்பட்ட இந்த கொஸ்டின்ஸ்க்கு வரும். இது நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்னும் முக்கியம். ஸோ நம்ம எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் இப்போ வர்ற மாதிரி இருக்கும். 11th ஒன். When was the Constitution of India adopted? எஸ், இந்த கொஸ்டினுக்கு தான் நான் வந்துட்டு சொன்னேன். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேயே இந்த ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு, பட் கரெக்டான ஆன்சர் என்னன்னா சூப்பர்ப்பா. ஸோ 26th November 1949
நம்ம இந்தியாவினுடைய அரசியலமைப்பு நிர்ணய சபை நம்ம அரசியலமைப்பை ஃபைனல் பண்ணி இதுதான் நம்ம அரசியலமைப்பா இருக்க போகுது, இன்னைக்கு இதை நம்ம ஃபுல்லா எல்லாரும் சேர்ந்து ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொன்ன அந்த நாள் என்னைக்கு அது எல்லாத்தையுமே கரெக்டா ஏத்துக்கணும்னா 26th November 1949. 1949 நவம்பர் 26ஆம் தேதி இந்த நாளை தான் நம்ம இன்னைக்கு கான்ஸ்டிடியூஷனல் டே, நம்ம நேஷனல் கான்ஸ்டிடியூஷன் டே, இந்தியாவினுடைய தேசிய அரசியலமைப்பு தினமாகவும் நம்ம கொண்டாடுறோம். ஸோ ஏன்னா அன்னைக்கு தான் அதை ஏத்துக்கிட்டோன்றதுனால சூப்பர். ஸோ சி, ஆப்ஷன் சி. டக்குன்னு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும், பட் பரவாயில்ல, சூப்பர், கரெக்டாக சொல்லிட்டீங்க எல்லாருமே. அடுத்ததுமே கொஞ்சம் சிம்பிள் தான், சொல்லிருங்க பாப்போம். Who was the chairman of the drafting committee? இது ஈஸியான கொஸ்டின் தான். ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ் ஆஃப் இந்தியா. கான்ஸ்டிடியூஷன்னாலே இவர் தான் முதல்ல ஞாபகத்துக்கு வரும் நமக்கு. ஏன்னா டிராஃப்டிங் கமிட்டியோடைய தலைவராக இருந்து முழுவதுமா அதை நமக்கு முடிச்சு தந்திருப்பாரு. சூப்பர்ப்பா. ஸோ ஆப்ஷன் பி, டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள். ஓகே, ஸோ அம்பேத்கர் தான் நமக்கு சேர்மனாக இருந்தார் டிராஃப்டிங் கமிட்டி. அதாவது நமக்கு இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அரசியலமைப்பு நிர்ணய சபையில் நிறைய கமிட்டிஸ், நிறைய குழுக்கள் இருக்கும். அந்த குழுக்களில் ரொம்ப முக்கியமான இன்னொரு ஒரு குழுனா அது டிராஃப்டிங் கமிட்டி, வரைவு குழு. அதோடைய தலைவராக B.R. அம்பேத்கர் அவர்கள் இருந்திருப்பாங்க. ஓகே, சூப்பர், ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 13, 13வது கேள்வி. இது சொல்லுங்க பார்ப்போம். சூப்பர்ப்பா. ஸோ 13th one, 13வது கேள்வி. Who was the temporary chairman of the Constituent Assembly? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டடான ஒரு கொஸ்டின் ஏரியா. டெம்பரரி சேர்மன் சொல்லலாம், அண்ட் அஃபிஷியல் டேர்ம்ஸ்ல இன்டரிம் பிரசிடென்ட்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ தமிழில் சொல்லணும்னா இடைக்கால தலைவர். ஸோ இப்போ தற்காலிக தலைவர், இடைக்கால தலைவர். இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி உருவாக்கி அதில் அஃபீஷியலாக இந்த பிரசிடென்ட்டை நிர்ணயிக்கிறதுக்கு முன்னாடி டெம்பரரியா இவர் வந்துட்டு இப்போதைக்கு ஒரு நாளோ 2 நாளோ இருந்திருப்பாரு. இப்போதைக்கு தலைவர் இருக்கட்டும், ஏன்னா தலைவர் இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு தலைவர் இவர் இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து அஃபீஷியலா ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்போம்னு சொல்லியிருப்பாங்க. அந்த வகையில் இந்த இன்டரிம் பிரசிடென்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி ஆர் டெம்பரரி சேர்மன், தற்காலிகமான இடைக்கால தலைவர் யாருன்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா அவர்களுக்கு. ஆப்ஷன் பி. சூப்பர், பரவாயில்ல, எல்லாருமே கரெக்ட். வேற லெவல். சூப்பர். கொஸ்டின் நம்பர் 14, 14வது கேள்வி சொல்லுங்க. When did the Constituent Assembly meet for the first time? எஸ், இது வந்து டக்குன்னு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிரும். இந்த எல்லா டேட்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்களேன். இதுல இருக்கக்கூடிய எல்லா நாளும் ஒவ்வொரு விஷயத்தை குறிக்கும். சூப்பர். ஸோ முதல்ல இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை முதல் அமர்வு, அவர்களுடைய முதல் அமர்வுன்னு பார்த்தோம்னா 9th December 1946. ஸோ 1946 டிசம்பர் 9ஆம் தேதி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணது பார்த்தோம்னா 1946 டிசம்பர் 9ஆம் தேதி. ஓகே, 9th December 1946. சூப்பர். கொஸ்டின் நம்பர் 15, 15வது கேள்வி. சூப்பர். Under which plan was the Constituent Assembly formed? இது இன்னொரு ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஏரியா, நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரிப்பீட்டடான கொஸ்டின். ஸோ முக்கியமான ஒரு கமிஷன். சூப்பர்ப்பா. ஸோ கேபினெட் மிஷன் பிளான் அப்படின்னு நமக்கு சொல்லலாம். ஸோ ஆப்ஷன் பி, கேபினெட் மிஷன் பிளான். ஸோ ஆட்சிக்குழு திட்டம் அப்படின்னு கூட நமக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கேபினெட் மிஷன் திட்டம் அப்படின்றது. ஸோ இது 3 பேர் கொண்ட ஒரு குழுவாக இருந்திருக்கும். ஆக்சுவலாக 1946, 1946 இந்த குழு வந்து தான் நம்ம இந்தியாவுக்கு கன்ஃபார்ம் பண்ணி இத்தனை சீட்டோட நாங்கள் கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி, ஸோ 389 சீட், 389 சீட்ஸோட உங்களுக்குன்னு இந்தியாவுக்குன்னு ஒரு அரசியலமைப்பு நிர்ணய சபை உருவாக்கி தந்திருப்பாங்க. ஸோ அந்த காரணம். ஸோ எந்த பிளானுக்கு கீழே வந்திருப்பாங்கன்னா ஆப்ஷன் பி, கேபினெட் மிஷன் பிளான். ஸோ அந்த 3 பேர் யாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, அதையும் நம்ம வந்துட்டு டிஸ்கஸ் பண்ண மாதிரி. ஸோ கரெக்டாக ரீகால் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். அடுத்த கொஸ்டினையும் அப்படியே ஆன்சர் பண்ணிடுங்க. அந்த 3 பேர் யாரு? கேபினெட் மிஷன்ல இருந்த 3 முக்கியமான அந்த மெம்பர்ஸ் யாருப்பா?
அப்படி இந்த கொஸ்டின் சொல்லுங்க. 16th ஒன் ரொம்ப ஈஸியான கொஸ்டின். Who is known as the father of Indian Constitution? ஸோ இந்திய அரசியலமைப்பின் தந்தை என்று அழைக்கப்படுபவர். ஸோ ஒன்றில் டிராஃப்டிங் கமிட்டியோடைய சேர்மனாக இருந்த, வரைவு குழுவினுடைய தலைவராக இருந்த அம்பேத்கர் அவர்கள் தான். ஸோ டாக்டர் B.R. அம்பேத்கர். ஸோ அவர் தான் நமக்கு ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஏன்னா இந்திய அரசியலமைப்பு உருவாக்குறதுல ரொம்ப முக்கியமான அந்த இடத்துல இருந்தவர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னோம். ஓகேவா? சூப்பர். கொஸ்டின் நம்பர் 16. 17th ஒன் 17வது கேள்வி சொல்லுங்க. ஏன்னா அந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வரலையே. ஓகே, சூப்பர். ஸோ கேபினெட் மிஷன் பிளான் சொன்னோம் இல்லையா, அதில் 3 பேர் இருந்திருப்பாங்கன்னு சொன்னோம் இல்லையா. அந்த 3 பேர் யாரு? ஸோ பெத்திக் லாரன்ஸ், ஏவி அலெக்சாண்டர் அண்ட் ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ் அப்படின்னு இவங்க 3 பேர் இருந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஞாபகம் வச்சுக்கணும், அதெல்லாம் கூட கேட்டிருக்கிறாங்க, இனிமேலும் கேட்கலாம். ஜஸ்ட் நம்ம சின்ன சின்ன கொஸ்டின்ஸ்க்கு ரீகால் பண்ணுறோம். சூப்பர்ப்பா, சூப்பர். எஸ், வேற லெவல். ஸோ பெத்திக் லாரன்ஸ், ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ், ஏவி அலெக்சாண்டர். சூப்பர் சூப்பர். அண்ட் இந்த கொஸ்டின் இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னோம், இந்த கிரிப்ஸ் மிஷன் வந்து நம்ம மொத்த இந்தியாவுக்கும், இப்போ மொத்த இந்தியானா அன்டிவைடட் இந்தியா. ஸோ இப்போ நம்ம இப்போ இருக்கக்கூடிய இந்தியா போக பாகிஸ்தான், பங்களாதேஷ் எல்லாம் சேர்ந்தது தான் அன்னைக்கு வந்துட்டு பெரிய இந்தியாவாக இருந்துச்சு. அவங்க வந்துட்டு 389 சீட்டுக்கு ஒரு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியை உருவாக்கி தந்தாங்க. ஸோ 389 சீட்ஸ், 389 இருக்கைகளோட ஒரு அரசியலமைப்பு நிர்ணய சபை உருவாக்கி தந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பாகிஸ்தான் நம்ம இந்தியாவிலேருந்து பிரிஞ்சதுக்கப்புறம், ஸோ பாகிஸ்தான் இப்போ இருக்கக்கூடிய பங்களாதேஷ் தான் ஈஸ்ட் பாகிஸ்தானாகவும் வெஸ்ட் பாகிஸ்தானும் பிரிஞ்சிச்சு. அப்போ 90 சீட் வந்துட்டு அவங்களுக்கு போயிருச்சு. மொத்தமாக 380 சீட்டில் பாகிஸ்தான் பிரிஞ்சதுக்கப்புறம் 90 சீட் போயிருச்சு. ஸோ மீதி பார்ட்டிஷனுக்கு அப்புறம், அப்போ பிரிந்ததுக்கப்புறம் நம்ம இந்தியாவுக்கு இருந்த சீட் 299. பாருங்க, 389ல் 90 90 போயிருச்சுன்னா மீதிக்கு 299. அதான் ஆன்சர். ஓகே, சூப்பர்ப்பா, வேற லெவல். பரவாயில்லையே, எல்லாருமே கரெக்டு. கொஞ்சம் கன்ஃபியூஸ் இருக்கும் ஆப்ஷன் சி நம்ம சொல்றோம், பட் சி வந்துச்சு, இல்லை பி தான். ஓகே, 299 தான். ஓகேப்பா, சூப்பர். கொஸ்டின் நம்பர் 18, 18வது கேள்வி. இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளிலேயே நிறைய கமிட்டிஸ் இருந்திருப்பாங்க. ஸோ நிறைய வந்துட்டு குழுக்கள். ஸோ மேஜர் கமிட்டிஸ் அண்ட் மைனர் கமிட்டிஸ், பெரும் குழுக்கள், சிறு குழுக்கள் இருந்திருப்பாங்க. அதில் who was the chairman of the Union Powers Committee? ஸோ அதிகார குழுவின் தலைவராக இருந்தது யார் அப்படின்னு கேட்குறாங்க. இது ரொம்ப ஃபேக்சுவலான டேட்டா தான். டக்குன்னு இதே மாதிரி நிறைய கமிட்டிஸோடைய தலைவர்கள் நம்ம பார்க்கணும். இப்போ கொஸ்டின் ஏரியா ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான். ஓகே, ஸோ ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் யூனியன் பவர்ஸ் கமிட்டியோடைய ஹெட்டாக இருந்திருப்பாரு. ஸோ அதிகார குழுவினுடைய தலைவராக இருந்திருப்பார். ஓகே, கொஸ்டின் நம்பர் 19. அடுத்ததும் அதே மாதிரியான ஒரு கொஸ்டின் தான், பாருங்களேன், டக்குன்னு சொல்லுங்க. Super. Who chaired the Fundamental Rights Committee? அடிப்படை உரிமைகள் குழுவினுடைய தலைவராக இருந்தார் யாரு? ஸோ இம்பார்ட்டன்ட் பர்சன் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், நம்ம இந்தியாவினுடைய அடிப்படை உரிமைகள் என்னென்னலாம் இருக்கணுன்றத கான்ஸ்டியூஷனில் உள்ள வைக்கலான்னு யோசிக்கிறதுக்கான, அதை சொல்றதுக்கான ஒரு கமிட்டி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கமிட்டியோடைய தலைவராக, ஸோ ஹெட்டாக இருந்தது சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள். ஓகேவா, சூப்பர். கொஸ்டின் நம்பர் 20, 20வது கேள்வி. சூப்பர். Who was the permanent president of the Constituent Assembly? கொஞ்சம் மாதிரி தான் பார்த்தோம். தற்காலிக தலைவர், ஸோ டெம்பரரி பிரசிடென்ட்டாக இருந்தது யாரு? ஸோ இன்டரிம் பிரசிடென்ட்டாக இருந்தது யாருன்னு பார்த்தோம். பட் அவருக்கு அடுத்து அஃபீஷியலாக எல்லாரும் சேர்ந்து இவர் தான் நம்ம கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியோடைய தலைவர், ஸோ ஹெட் ஆஃப் சேர்மன் ஆஃப் த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளின்னு நிர்ணயிப்பட்டாங்க. ஸோ அது யாருன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தான். ஓகேவா, ஸோ இது சூப்பர், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கொஸ்டினாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஈஸி கொஸ்டின், பட் ஆப்ஷன் வச்சு கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது, தெளிவாக பார்த்துக்கணும். ஓகே, சூப்பர். இப்போ அடுத்த கொஸ்டின், அடுத்து இன்னொரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வருது. இந்த 10 கொஸ்டின்ஸ் வந்துட்டு கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய சில இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் அண்ட் சோர்சஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் சொல்லலாம். ஸோ இந்த அரசியலமைப்பினுடைய மூலங்கள். ஸோ இப்போ நம்ம அரசியலமைப்புலேயே நிறைய விஷயங்கள் வந்துட்டு வேற வேற கான்ஸ்டியூஷன்ல இருந்து, வேற வேற கண்ட்ரியோட கான்ஸ்டியூஷன்ல இருந்து எடுத்துருப்போம். அது என்னென்னன்றதை டக்கு டக்குன்னு பார்க்க போறோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பா. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு கொஸ்டினையுமே 4, இப்போ ஒரு கொஸ்டின் இம்பார்ட்டன்ட், அதுல 4 கொஸ்டினை ஒன்னா சேர்த்து மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கேட்டுருவாங்க. ஸோ அப்பெல்லாம் நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர், சூப்பர். ஸோ எந்த கண்ட்ரில இருந்து, எந்த நாட்டில இருந்து இந்த அடிப்படை உரிமைகள் அப்படின்ற விஷயத்த நம்ம இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷனுக்கு, இந்திய அரசியலமைப்புக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள்ன்றது வேணும்னு எந்த நாட்டில இருந்து எடுத்துக்கணும்னா யூஎஸ்ஏ, அமெரிக்கா தான். ஸோ அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷன்ல பில் ஆஃப் ரைட்ஸ்ன்ற ஒரு விஷயம் வச்சிருப்பாங்க. அமெரிக்காவில் பில் ஆஃப் ரைட்ஸ், அது அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு, அமெரிக்க குடிமக்களுக்கு என்னென்ன உரிமைகள் கொடுக்கணுன்ற மாதிரி, அதே மாதிரி இந்திய மக்களுக்கு என்னென்ன உரிமைகள் கொடுக்கணும்னு ஸோ இங்கே நம்ம எடுத்திருப்போம். அதான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். சூப்பர். ஓகே, கொஸ்டின் நம்பர் 22, 22. The concept of DPSP, Directive Principles of State Policy, was borrowed from.
அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள். சூப்பர். ஸோ டிபிஎஸ்பி இது ஒரு ரிப்பீட்டடான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஏரியா. அயர்லாந்து, ஓகேவா? ஸோ அயர்லாந்து நாட்டினுடைய கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்புல இருந்து தான் நம்ம இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி டிபிஎஸ்பி அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள்ன்றது எடுத்திருப்போம். இது ரிலேட்டடாகவே இன்னும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வரும், அதுக்கு ரெடியாக இருங்க ஆன்சர் பண்ண மைண்ட் வச்சுக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 23 சார் டெலிகிராம் குரூப் சேனல் பிடிஎஃப் கண்டிப்பா இந்த பிடிஎஃப் தானப்பா நம்ம வந்துட்டு கண்டிப்பா சென்ட் பண்ணிடுவோம். தமிழ்ல மட்டும் இருக்காது. இப்போ நீங்க பாக்குற இதே ஸ்லைடு வந்துட்டு உங்களுக்கு பிடிஎஃப் இருக்கும். அது இங்கிலீஷ்லயும் இருக்கும் தமிழ்லயும் இருக்கும். அதுக்கு அடுத்து ஒவ்வொரு கொஸ்டினுக்கு அடுத்து இதே மாதிரி ஆன்சர் இருக்கும். ஓகேவா? இப்போ நீங்க பாக்குறது அப்படியே பிடிஎஃப் நான் சென்ட் பண்ணிடுறேன், செக் பண்ணிக்கங்க. ஓகேவா? சூப்பர். 23rd question. The parliamentary system was borrowed from which of the following constitutions? ஸோ நாடாளுமன்ற அமைப்பு எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? ஸோ யூகே, அதாவது நம்ம இந்த நிறைய விஷயங்கள் நம்ம இந்தியாவினுடைய கான்ஸ்டியூஷன்ல இருக்க நிறைய இந்த விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு யூகேவோட கான்ஸ்டியூஷன்ல இருந்து எடுத்திருப்போம். ஆக்சுவலாக நம்ம ஸ்ட்ரக்சரல் ஃபார்ம் அப்படின்னு நமக்கு சொல்லலாம். அதே வந்துட்டு இந்த பார்லிமெண்ட்ரி ஃபார்ம்ஸாக இருக்கட்டும் அண்ட் ஓவராலாக இந்த ரூல் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் இது எல்லாமே நிறைய யூகேவோடைய கான்ஸ்டியூஷன்ல இருந்திருப்போம். அது போக 1935 இந்தியன் கவர்மெண்ட் ஆக்ட்னு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா? ஸோ அதுல இருந்து எடுத்துருந்துருப்போம். ஸோ இதுதான் நமக்கு பாயிண்ட் ஆப்ஷன் பி. அதை இப்போ நம்ம ஃபாலோ பண்ணுறோம் பாராளுமன்ற முறை. சூப்பர். ஸோ அடுத்து கொஸ்டின் நம்பர் 24. கன்கரண்ட் லிஸ்ட் இஸ் borrowed from. ஸோ பொதுப்பட்டியல் நம்ம இந்தியாவுடைய ஸ்கெடியூல்ஸில் அதையும் சொல்லுங்க பார்ப்போம். எந்த ஸ்கெடியூலில் இந்த 3 லிஸ்ட் வச்சிருப்பாங்க? ஸ்டேட் லிஸ்ட், யூனியன் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட். மாநில பட்டியல், ஒன்றிய பட்டியல், பொதுப்பட்டியல்னு. ஆனால் அதில் இந்த பொதுப்பட்டியல்ன்ற கான்செப்ட், கன்கரண்ட் லிஸ்ட்ன்ற கான்செப்டை ஒரு கான்ஸ்டியூஷன்ல இருந்து எடுத்திருப்போம், ஒரு அரசியலமைப்பு. ஸோ அது ஆஸ்திரேலியாவோட கான்ஸ்டியூஷன். ஸோ ஆஸ்திரேலியாவில இருந்து தான் இந்த கன்கரண்ட் லிஸ்ட். அது 2 பேருமே சட்டம் ஏற்றுக்கலாம். இப்போ கன்கரண்ட் லிஸ்ட் பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ்ல நமக்கு 2 பேருமே ஸ்டேட்டும் சரி யூனியனும் சரி, ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி, மத்திய அரசாங்கமும் சரி மாநில அரசாங்கமும் 2 பேருமே அதில் சட்டம் ஏற்றுக்கலாம்னு சொல்ற அந்த கான்செப்ட் கன்கரண்ட் லிஸ்ட் ஆஸ்திரேலியாவில இருந்து பெறப்பட்டது. ஸோ கொஸ்டின் நம்பர் 25 25வது கேள்வி என்ன சொல்லுங்க? ஓகே, டெலிகிராம் லிங்க் ஆர் ஸ்கேனர் ஒன்றும் இல்லைப்பா. கிஷோர் ஜிஎஸ், இப்போ இந்த 25வது கொஸ்டினுக்கு அடுத்து நான் அதை காமிச்சிடுறேன். கிஷோர் ஜிஎஸ் எஜுகேட்டர் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிலே வந்துடும். இல்லை அடா 24/7 தமிழ். ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டினுக்கு அடுத்து நான் அதை காமிச்சிடுறேன். இது மட்டும் சொல்லுங்க. The idea of liberty, equality and fraternity in the preamble comes from. முகப்புரையில் உள்ள சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் எந்த நாட்டிலிருந்து வந்தது? சூப்பர்ப்பா. இது ஒரு ரிப்பீட்டட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஸோ பிரெஞ்சு கான்ஸ்டியூஷன், ஸோ ஆக்சுவலாக பிரெஞ்சு ரெவல்யூஷன்ல இருந்து வந்ததுன்னு சொல்லலாம். ஸோ பிரான்ஸ் நாட்டினுடைய புரட்சி. ஸோ பிரெஞ்சு புரட்சியில ரொம்ப முக்கியமான அந்த வேர்ட்ஸ், அந்த டேர்ம்ஸ் தான் லிபர்ட்டி, ஈக்குவலிட்டி அண்ட் ஃப்ராட்டர்னிட்டி. அதை தான் பிரான்ஸுமே ரொம்ப முக்கியமான இப்போ அவங்களுடைய டேக்லைன் மாதிரி, நேஷனல் டேக்லைன் மாதிரி வச்சுக்குவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுல இருந்தா நம்மளும் வந்துட்டு இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருப்போம். ஸோ பிரெஞ்சு கான்ஸ்டியூஷன். சூப்பர். ஸோ இதோட ஒரு 25 கொஸ்டின்ஸ், இன்னும் நமக்கு கரெக்டாக 77 கொஸ்டின்ஸ் பார்க்கறதா பிளான். இன்னும் கிட்டத்தட்ட 50 கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதை நம்ம பார்த்துடலாம். அண்ட் இப்போ நம்ம ஃப்ரெண்ட் இங்கே கேட்ட மாதிரி இதை நான் வந்துட்டு சொல்லிடுறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இதே கொஸ்டின்ஸ் வந்துட்டு கிஷோர் ஜிஎஸ் எஜுகேட்டர் அடா 24/7 தமிழ் டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு பிடிஎஃப் லிங்க் வந்துட்டு போஸ்ட் பண்ணிடுவோம். மோஸ்ட்லி இன்னைக்கு ஈவினிங்குள்ளேயாச்சு. அது எப்போ லிங்க் ரெடி ஆகுதோ அப்போன்ட்டு செக் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், நம்ம இன்ஸ்டிடியூட்டில் இந்த ஸ்பெஷல் டேஸ், இப்போ ரிப்பப்ளிக் டே ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்குது, இப்போ பொங்கலுக்கு கொடுத்தாங்க. அந்த மாதிரி ஸ்பெஷல் டேஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா, எந்த பேட்ச் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஸ்பெஷல் பெனிஃபிட்ஸ் இருக்கும். நம்மளோட சஜஷன் இந்த தமிழ்நாடு மெகா பேக். ஸோ இந்த மாதிரியான ஸ்பெஷல் டேஸில் 2 வருஷம் வேலிடிட்டி, 24 months வேலிடிட்டியோட இந்த தமிழ்நாடு மெகா பேக் ஜாயின் பண்ணிக்கிங்கன்னா உங்களால் நம்ம இன்ஸ்டியூட்டோட எல்லா வீடியோஸ், டெஸ்ட் சீரிஸ், இபுக்ஸ்னு பார்க்க முடியும். அதாவது டிஎன்பிசி மட்டும் இல்லை, டிஎன்பிசி குரூப் 1 வீடியோவும் பார்க்கலாம், குரூப் 4 வீடியோவும் பார்க்கலாம், எஸ்எஸ்சியோடைய சிஜிஎல் வீடியோவும் பார்க்கலாம், ஆர்ஆர்பியோடைய என்டிபிசி வீடியோவும் பார்க்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ணக்கூடிய இந்த கோர்ஸ் நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா, இந்த ரிப்பப்ளிக் டே ஆஃபர்ஸில் ஆஃபர் டைமில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா 5400 கிட்ட இருக்கும். ஏன்னா யூஸ்வலாக நமக்கு 6500 கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் இப்போ இந்த ஆஃபரில் Y890 இந்த கோடை யூஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஸோ அதை நான் இப்போ கொஞ்சம் நேரத்தில் பின் பண்ணுறேன். அண்ட் வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா என்னோட அஃபிஷியல் மெயில்
kishore.mohankumar@24/7.com. ஏதாவது டவுட் இருக்கட்டும், இல்லை வேற ஏதாவது கோர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, அதுக்கு ஆஃபர் இருக்கா சார், எதுவாக இருந்தாலும் இந்த மெயிலையும் நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த டைமில் ஆஃபர் டைமில் டபுள் வேலிடிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. 2028 வரைக்கும் இந்த 2 வருஷத்துக்கு யூஸ் பண்ணிக்க முடியுன்றதுனால 2028 ஜனவரி இந்த ரிப்பப்ளிக் டே வரைக்கும் நீங்கள் எல்லா வீடியோஸையும் பார்த்துக்கலாம். ஓகேவா? சூப்பர். கொஸ்டின் நம்பர் 26, 26வது கேள்வி. இது சொல்லுங்க. ஓகேப்பா, நான் வந்துட்டு அந்த இதை பின் பண்ணுறேன். எஸ். ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த கோட் Y897 கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5400க்கு தமிழ்நாடு மெகா பேக் ஜாயின் பண்ணலாம். எந்த கோர்ஸ்னாலும் ஆஃபர் இருக்கும். பட் இந்த கோர்ஸ் நான் சஜஸ்ட் பண்ணுறது 2 வருஷம் தான் இந்த ஆஃபரில் ஜாயின் பண்ணிக்கிறதுனால செக் பண்ணி பாருங்க. இன்ட்ரெஸ்டாக இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் 26th கொஸ்டின். ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பாருங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள் எங்கிருந்து எடுத்தோம்? USA அமெரிக்கால இருந்து. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் யார்கிட்ட இருந்து எடுத்தோம்? இந்த அடிப்படை கடமைகள்ன்றது யார்கிட்ட இருந்து எடுத்தோம்னா அப்போ வந்து USSR இருந்துச்சு. ஸோ இப்போ ரஷ்யாவாக இருக்கக்கூடிய சோவியத் யூனியன் இருந்து தான் எடுத்திருப்போம். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி. சூப்பர். கொஸ்டின் நம்பர் 27, 27. Super. Question number 27, 27. The method of amendment of the constitution is borrowed from. So option B, South Africa. So தென்னாப்பிரிக்கால இருந்து, தென்னாப்பிரிக்காவுடைய அரசியலமைப்பு கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து தான் நம்ம கான்ஸ்டிடியூஷனை அமெண்ட் பண்ற இந்த ப்ரொசீஜரையும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். ஸோ ஓகே. ஸோ நம்ம கான்ஸ்டிடியூஷன், நம்ம அரசியலமைப்பை எப்படி திருத்தம் பண்ணலான்ற இந்த கான்செப்டை சவுத் ஆப்பிரிக்கா, தென்னாப்பிரிக்கால இருந்து எடுத்துக்கிட்டோம்னு சொல்லலாம். ஓகே. ஸோ இது ஈஸி தான். அடுத்த கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 28. ஸோ நான் ஆல்ரெடி சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ் கண்டிப்பாப்பா நீங்கள் எந்த பேட்ச் ஜாயின் பண்ணியிருந்தாலும் இப்போ தமிழ்நாடு மெகா பேக் நீங்கள் வந்துட்டு அப்கிரேட் பண்ணிக்கிறீங்கன்னா ஸோ அது மீதி இருக்கக்கூடிய அமௌண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ் 2500 யூஸ்வலாக இருந்திருக்கும். அந்த ப்ரைஸ்க்கு ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ மீதி இருக்கக்கூடிய ஒரு 3000 கிட்ட பே பண்ணிக்கிட்டா போதும் தமிழ்நாடு மெகா பேக். இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணும்போது அப்கிரேடுன்னு ஆப்ஷன் காமிக்கும்பா. இப்போ நீங்கள் ஆப்பில் பார்த்தீங்கன்னாலும் அப்போ இந்த கோடை யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம் மெகா பேக்கு. இல்லை சார் அப்படி காமிக்கலனா இப்போ லாஸ்ட் 1 வீக்காகவே நிறைய பசங்க வந்துட்டு அப்கிரேட் பண்ணிக்கணும்னு சொல்லி மெயில் அனுப்பிச்சிருப்பாங்க. நான் அதை செக் பண்ணி ஒரு தனி கோடு வந்துட்டு உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணணும். ஸோ எனக்கு ஒரு மெயில் அனுப்புங்க, மெயில் ஐடி சொன்னேன் இல்லையா? ஸோ அதுக்கு மெயில் அனுப்புங்க. நம்ம டெக்னிக்கல் டீம்கிட்ட பேசிட்டு உங்களுக்கு அப்கிரேட் பண்ணுற ஆப்ஷனை எனேபிள் பண்ணலாம். ஓகேவா? சூப்பர். ஸோ இந்த கொஸ்டின், ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா, சட்டத்தால் நிறுவப்பட்ட நடைமுறை அப்படின்ற இந்த கான்செப்ட் நம்ம எந்த கான்ஸ்டியூஷன்ல எடுத்துருப்போம்? ஜப்பான் கான்ஸ்டியூஷன். ஜப்பானோட அரசியல் தான் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லான்ற இந்த கான்செப்ட் எடுத்துருப்போம். ஓகேவா? 29th கொஸ்டின், 29. சரி, என்னோட ஃபாதர் நேம் இல்லைப்பா. நீங்கள் 10th சர்டிஃபிகேட்டில் மோஸ்ட்லி ஃபாதர் நேம் இருக்காது. உங்கள் நேம் வந்துட்டு கரெக்டாக 10th சர்டிஃபிகேட்டில் இருக்க மாதிரி போட்டிருக்கிறது ரொம்ப முக்கியம். ஸ்பேஸ் இருக்கிறது வந்துட்டு அவ்வளோ பெரிய இஷ்யூவாக இருக்க போகிறதில்ல. யூஸ்வலாக பேர் கரெக்டாக இருக்கா, பேரே மாறிடுச்சு அப்படின்றதுனால பெரிய இஷ்யூ ஆகிடும். ஸோ ஸ்பேஸ் இருக்குன்றது பெரிய இஷ்யூ இருக்க போகிறதில்ல. அப்படியே நமக்கு டிவிஎப்போ ஏதாவது கேட்டாங்கன்னா அஃபிடேவிட் வாங்க சொல்லுவாங்க. ஸோ இப்போ வேற கிரீன் இங்கில் வந்துட்டு இந்த டாக்குமெண்ட்டில் இருக்கிறதும் இந்த அப்ளிகேஷனில் இருக்கிறதும் சேம் தான். ஸோ மேபி ஒரு சின்ன இந்த ஸ்பேஸ் தான் இருக்குன்னு அஃபிடேவிட் வாங்க சொல்லுவாங்க. ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. ஓகே, பயப்பட வேணாம். கொஞ்சோண்டு ஒரு சின்ன விஷயம் அங்கே அந்த டிவியில் இருக்க பர்சனை பொறுத்து அது மாறும். ஆனால் 90% வந்துட்டு நீங்கள் ரொம்ப பயப்பட வேணாம். ஓகேவா? ஸோ 29, 29வது கேள்வி. So which act is the source of the federal scheme and office of governor? So கூட்டாட்சி முறை. ஸோ நம்ம இந்தியா வந்துட்டு ஃபெடரலிசத்தை ஃபாலோ பண்ணுறோம் இல்லையா? ஸோ இந்த கூட்டாட்சித்துவம், ஸோ அது எந்த சட்டத்திலேருந்து எடுத்திருப்பாங்க? ஸோ இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விஷயங்கள் வந்துட்டு இங்கேருந்து எடுத்திருப்பாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935. ஸோ 1935 வந்து இந்திய அரசு சட்டத்திலேருந்து தான் நிறைய விஷயங்கள், ஸோ ஸ்ட்ரக்சரல் பார்ட்னே நமக்கு சொல்லலாம். ஓகே, நிறைய விஷயங்கள் எடுத்துருப்பாங்க.
சூப்பர். இந்த கொஸ்டின் 30th ஒன், சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டியூரிங் அன் எமர்ஜென்சி இஸ் borrowed from. ஸோ இப்போ இந்த அவசர கால நிலைகள், அது நெருக்கடி கால நிலைகள்னு சொல்லலாம். இந்த எமர்ஜென்சி அப்படின்றத அறிவிச்சிட்டாங்கன்னா அந்த டைம் பீரியட்ல நம்மளுடைய இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல நிறைய விஷயங்கள், அடிப்படை உரிமைகளை நிறைய விஷயங்கள் வந்துட்டு பறிக்கப்படும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அல்லது அது முழுக்க முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்டோடைய பவர்ல இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த கான்செப்டை எங்க இருந்து எடுத்து போனா, ஜெர்மனியோட கான்ஸ்டியூஷன், ஸோ ஜெர்மனியோட அரசியலமைப்பு, அதை தான் வெய்மர் கான்ஸ்டியூஷன், வெய்மர் அரசியலமைப்புன்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் ஏ. ஓகேவா? சூப்பர். கொஸ்டின் நம்பர் 31, 31 சொல்லுங்க. சூப்பர். So what is the source of authority of the Indian Constitution according to the preamble? So இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். preamble மட்டும் இல்ல, இந்த கொஸ்டினுக்கு இன்னொரு வகையில கூட நம்ம கேள்வி கேட்கலாம். ஸோ நம்ம இந்தியாவிலேயே இப்போ நான் ஒரு சின்ன கொஸ்டின் கேட்குறேன், இதுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. சூப்பர் சூப்பர். 31க்கு வந்துட்டு மறுபடியும் ஏ அப்படின்றது தான் நிறைய பேர் சொல்கிறோமா. ஸோ ஏ சொல்கிறோம், சி சொல்கிறோம். ஓகே. ஸோ இப்போ நான் ஜென்ரலாகவே இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன். நம்ம இந்தியாவிலேயே மோஸ்ட் பவர்ஃபுல் பொசிஷன் என்னப்பா, இந்தியாவிலேயே மோஸ்ட் பவர்ஃபுல் யாருன்னு கேட்குறேன்ப்பா. நம்ம இந்தியாவிலேயே மிக மிக வலிமை வாய்ந்த சக்தி வாய்ந்தவங்க யாரு அப்படின்னு நம்ம கேட்குறேன். கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். இந்த இடத்துல கடைசி கொஸ்டின் வந்துட்டு உங்களுக்கு இது மறைஞ்சிருச்சா? ஓகேப்பா, அதாவது கடைசி ஆப்ஷன். ஒரே நிமிஷம். இப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ என்ன கேள்வினா, நம்ம இந்தியாவிலேயே மிக மிக வலிமை வாய்ந்தவர்கள் யாரு, வலிமை வாய்ந்தவங்க யார்? ஸோ மோஸ்ட் பவர்ஃபுல் இன் இந்தியானா யாரு? சூப்பர். ஓகே, ஆன்சர் வந்துட்டு பிஎம் வருது, பிரசிடென்ட் தான். ஓகே, பிரசிடென்ட் ஆகட்டும், பிஎம் ஆகட்டும், பிரைம் மினிஸ்டர் இருக்கட்டும். சூப்பர் சூப்பர். ஒரு சில பேர் வந்துட்டு சார் சிஜே, சுப்ரீம் கோர்ட்டோடைய ஜட்ஜு சிஜே அப்படின்னு கூட நமக்கு ஃபீல் ஆகலாம். ஸோ பிரசிடென்ட், இது எல்லாமே நமக்கு வருதுங்க இல்லையா? ஆனால் உண்மையாக பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பயுமே இந்தியாவில் இருக்கிறதுலே பவர்ஃபுல் வேற யாரும் இல்லை, மக்கள் தான். த பீப்புள் ஆஃப் இந்தியா. கரெக்ட். ஒரு வகையில் இந்த பவர்ஸ் பார்த்தோம்னா பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் இவங்கெல்லாம் தானே பவர், இவங்களுக்கு தானே அந்த வலிமை அதிகமாக இருக்குன்னு நினைச்சிங்கன்னா அது ஒரு வகையில் கரெக்டே தவிர்த்து இவங்க எல்லாருக்கும் பவர் தர்றதே யாரு? நம்ம பீப்புள் தான். ஸோ ஏன் இதை சொல்றோம்னா, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரே அதுதான். நம்ம ப்ரீஆம்பிள், ஆக்சுவலாக நம்ம மொத்த கான்ஸ்டிடியூஷன், நம்ம மொத்த அரசியலமைப்பு தான் இவங்களுக்கு பவர் தருது. இப்போ பிரசிடென்ட்னா யாரு? நம்ம இந்தியாவுடைய பிரசிடென்ட்னா யாரு? இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர், இந்தியாவுடைய பிரதமர்னா யாரா இருக்கணும்? இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர் யாரா இருக்கணும்? அவங்களை எப்படி தேர்ந்தெடுக்கணும்னு எங்க சொல்லி இருக்குது? கான்ஸ்டிடியூஷன், அரசியலமைப்புல சொல்லியிருக்குது. அந்த அரசியலமைப்புக்கே பவர் தர்றது யாரு பாருங்க, கான்ஸ்டிடியூஷன் தான் பிரசிடென்ட்டுக்கு, பிரைம் மினிஸ்டருக்கு எல்லாருக்கும் பவர் தருது. சிஜேஆர் இவங்க எல்லாருக்கும் பவர் தர்றது யாருன்னா கான்ஸ்டிடியூஷன், அரசியலமைப்பு. ஆனா அந்த அரசியலமைப்புக்கே பவர் தர்றது யாருன்னா பீப்புள். ஏன்னா நம்ம ப்ரீஆம்பிள், நம்ம முகப்புரை ஆரம்பிக்கிறது வி த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்றத ஆரம்பிக்கும். ஸோ நாம் இந்தியர்கள் ஆகிய நாம் அப்படின்னு தான் ஆரம்பிக்கும். இந்த இந்தியர்கள் தான் இந்த கான்ஸ்டிடியூஷனுடைய ப்ரீஆம்பிள் அடாப்ட் பண்ணி இந்த கான்ஸ்டிடியூஷனை நாங்கள் கொடுக்குறோம். இந்திய மக்கள், ஸோ வி த பீப்புள் ஆஃப் இந்தியா, இந்திய மக்களாகிய நாம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு வகையில் நமக்கு அதை சொல்கிற மாதிரி பிரசிடென்ட்டோ பிரைம் மினிஸ்டரோ யோசிச்சாலும், ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் இப்போ யோசிச்சு பாருங்களேன், இப்போ இதே கேள்வி இன்டர்வியூவில் கேட்குறாங்க. மோஸ்ட் ஆஃப் த எக்ஸாம்ஸ்க்கு, ஒரு முக்கியமான எக்ஸாம்ஸ்க்கு இன்டர்வியூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இன்டர்வியூவில் இந்த ஒரு கேள்வி கேட்குறாங்க, சார் நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் யாருக்குப்பா இருக்கிறதுலேயே வலிமையானவங்க, சக்தி வாய்ந்தவங்க யாரு, பவர்ஃபுல்லானவங்க யாரு அப்படின்னு கேட்குறாங்கன்னா, எல்லாருமே காமனாக நமக்கு பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட், சிஜே இப்படி தான் நமக்கு சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அந்த இடத்துல சார் மக்களுக்கு தான் சார், நம்ம டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, ரிப்பப்ளிக் கண்ட்ரி, மக்களுக்கு தான் இருக்கிறதுலே பவர் அதிகம். அது ரொம்ப ரொம்ப ஆப்வியஸ் தானே. ஸோ இப்போ பிரைம் மினிஸ்டர் யார் வேணுன்றதே நம்ம தான் தேர்ந்தெடுக்கிறோம். ஸோ பவர்ஃபுல் இருந்தாலுமே அவங்களுக்கு பவர் கொடுக்குறது நம்ம தான். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சூப்பராக ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆப்ஷன் டி. ஓகேவா, கிளியரா? அடுத்த கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 32, 32வது கேள்வி. சூப்பர்ப்பா, சூப்பர். ஸோ அந்த கொஸ்டின் கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகுறது தான். ஸோ பிரசிடென்ட்ன்ற ஆப்ஷனை பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, இந்தியாவினுடைய முதல் குடிமகன் அவங்க தான். ஸோ அப்போ இந்த மாதிரி நிறைய பவர்ஸ் இருக்கிறதுனா பிரசிடென்ட் தான் உண்மையாவே. ஆனால் கரெக்டாக நம்ம கான்ஸ்டியூஷன் படியே பார்த்தீங்கன்னா, ஸோ அரசியலமைப்பு படியே பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டை விட நமக்கு தான் பவர் அதிகம், பீப்புளுக்கு தான் பவர் அதிகம். ஆப்ஷன் அதான். ஓகேவா, சூப்பர். அடுத்த கொஸ்டின் சொல்லுங்க. 32nd கொஸ்டின், 32வது கேள்வி. ஒரே நிமிஷம், இதை மட்டும் ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே. சூப்பர். Which words were added to the preamble by the 42nd Amendment Act?
ஸோ நம்ம முகப்புரையில் நம்ம ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் நம்ம 26 நவம்பர் 1949 1949 நவம்பர் 26 அப்போ ஒரு கான்ஸ்டியூஷன் அடாப்ட் பண்றோம் இல்லையா, அதில் இருக்கக்கூடிய பிரியாம்பிள்ல பார்த்தோம்னா இந்த 3 சொற்கள் இருக்காது, இந்த 3 வேர்ட்ஸ் வந்து இருக்காது. பட் ஆனால் 1976 1976ல 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தில் தான் இந்த 3 சொற்களை வந்து உள்ள எடுத்துட்டு வராங்க. சோசியலிஸ்ட், செக்யூலர் அண்ட் இன்டெகிரிட்டி, சோசியலிசம் மதசார்பற்ற ஒருமைப்பாடு அப்படின்ற இந்த 3 வேர்ட்ஸ், இந்த 3 டேர்ம்ஸ் சொற்கள் வார்த்தைகள் சொல்லலாம், அதை கொண்டு வராங்க. ஓகே, ஸோ ஆப்ஷன் பி இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் ஏரியா தான். ஸோ அடுத்தது கொஸ்டின் நம்பர் 33 33 சொல்லுங்க பார்ப்போம். எஸ், இதுவுமே கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் பாயிண்ட் தான், கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது. இஸ் த preamble enforceable in court? முகப்புரை நீதிமன்றத்தில் அமல்படுத்த முடியுமா? ஸோ preamble கண்டிப்பா நீங்க செஞ்சே ஆகணும் அப்படின்னு கோர்ட்ல போய் கேஸ் போட முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ கரெக்டா அந்த லிட்டரல் ஆன்சர் பார்த்தோம்னா நோ. ஸோ preamble இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பண்ணியே ஆகணும் அப்படின்னு யாரையுமே கட்டாயப்படுத்த முடியாது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள் ஏதாவது பாதிச்சுச்சுன்னா நம்ம டேரெக்டாக கோர்ட்டுக்கு போய் எனக்கு இது பாதிக்குதுங்க அப்படின்னு சொல்லி நம்ம போய் கேஸ் போடலாம். அண்ட் கோர்ட் வந்துட்டு அந்த உரிமையை நமக்கு வாங்கி தரும், உரிமை பாதிக்கப்பட்டுச்சுன்னா. ஆனால் preamble முகப்புரையில் நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க, பட் அதை கோர்ட் மூலியமா என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஸோ அது வந்துட்டு கோர்ட் அதில் நீதிமன்றத்து மூலியமா போய் அதை பெற முடியாது. ஸோ எக்ஸ்பிளிசிட்டாக பார்த்தோம்னா நோ. ஆனால் அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணால் நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, கொஸ்டின் நம்பர் 34 34 சொல்லுங்க. சூப்பர். The preamble describes India as a, முகப்புரை இந்தியாவை எவ்வாறு வரையறுக்கிறது? இதுமே டக்குன்னு பார்க்கும்போது ஒரு சின்ன கன்ஃபியூஷனுக்கு வந்துடலாம், ஆனால் நல்லா யோசிச்சு சொல்லுங்க. சூப்பர்ப்பா, சூப்பர். ஸோ 34th கொஸ்டின் ஆப்ஷன் பி, சாவரின் சோஷியலிஸ்ட் செக்யூலர் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக். ஸோ நம்ம preamble நம்ம அரசியலமைப்பில் இந்த டேர்ம்ஸ் தான் ரொம்ப முக்கியமான டேர்ம்ஸாக இருந்திருக்கும். ஸோ நம்ம இந்தியாவை டிஸ்கிரைப் பண்ணுற அந்த சொற்களாக இருக்கும். ஓகேவா, சூப்பர். ஸோ கொஸ்டின் நம்பர் 35, ஹூ இஸ் அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா அக்கார்டிங் டு த டெக்ஸ்ட் திஸ் டெக்ஸ்ட்? சாரி, எஸ், இந்த கொஸ்டினுமே கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்கும் லைட்டாக, ஆனால் யோசிச்சா நமக்கு ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டின் மாதிரி டக்குன்னு பார்த்த உடனே பண்ண முடியாது, ஒரு ஆப்ஷனையும் பார்த்து கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும். சூப்பர் சூப்பர். ஸோ போன கொஸ்டினுக்கு சாவரின் சோஷியலிஸ்ட் இதெல்லாமே கரெக்டு. 35th கொஸ்டின், ஹூ இஸ் அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா அக்கார்டிங் டு த டெஸ்ட்? ஸோ இந்த 4 ஆப்ஷனில் யாரை நம்ம இந்திய குடிமகன் ஆர் குடிமக்களாக ஏற்றுக்க முடியும்னா, எனி ஒன் ரிசைடிங் இன் இந்தியா, ஆப்வியஸாக அது வந்துட்டு தப்பு. ஸோ இந்தியாவில் வசிக்கும் எவரும், ஸோ இப்போ ஃபாரின்காரவங்க டூருக்கு வந்திருக்கிறாங்க, அவங்க இந்தியாவில் இப்போ கொஞ்சம் வசிக்கிறாங்க, இங்கே இருக்கிறாங்க, ஒரு மாதம் இருக்காங்கன்னு வச்சுக்கோமே, அவங்களை இந்தியன் சிட்டிசன் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக இல்லை. 3வது ஆப்ஷன், ஒன்லி தோஸ் பார்ன் இன் இந்தியா, இந்தியாவில் பிறந்தவங்க மட்டும்தான் இந்திய குடிமகனாக இருக்க முடியும்னா அதுவும் கிடையாது. ஸோ பை நேச்சுரலைசேஷன் ஆர் ரெஜிஸ்ட்ரேஷன், இப்போ வேற நாட்டுக்காரவங்க இந்தியா குடிமகனாக மாறணும். இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கவங்க ஆக்சுவலாக உலகத்திலேயே அதிக பேர் தாய்நாட்டை விட்டு வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆகிறவங்க அவங்க இந்தியர்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இந்தியாவில் இருக்கிறவங்க வேற நாட்டுக்கு போய் செட்டில் ஆகிறாங்க இல்லையா, மோஸ்ட்லி அது நிறைய பணமா இருக்கு, பணம் வந்துருச்சு அப்படின்னா வேற நாட்டுக்கு போயிடுவாங்க இல்லையா, அவங்க எல்லாரும் வேற நாட்டோடைய சிட்டிசன்ஷிப்பா மாறிக்கிறாங்க, குடியுரிமையை வாங்கிக்கிறாங்க இல்லையா. அப்ப இந்தியர்கள் வாங்க முடியற மாதிரி வேற நாட்டுக்காரங்க இந்தியாவுக்கு வந்து வாங்க முடியும். அப்ப இந்தியாவில் பிறந்திருந்தா மட்டும் இல்லை, வேற நாடுகளாலையும் வாங்க முடியும். அதே மாதிரி ஒன்லி ஓட்டர்ஸ், ஓட்டு போடுறவங்க மட்டும்தான் சிட்டிசன்ஸா இருக்க முடியும்னா, ஆக்சுவலா இந்த ஓட்டு போடுற உரிமையை சிட்டிசனா இருந்தா தான் வரும். ஸோ இந்த ஆப்ஷன் தான் கொஞ்சம் வந்து கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஆப்ஷன் டி வந்துட்டு ஆமாம், ஓட்டு போடுறதுனா சிட்டிசனாக இருப்பாங்களே, ஆக்சுவலாக சிட்டிசன் உரிமை வந்ததுக்கு அப்புறம் தான் அதனால ஓட்டு போடவே முடியும்னு சொல்லலாம். அந்த வகையில் பர்சன் லீகலி ரெகக்னைஸ் ஆஸ் அ மெம்பர் ஆஃப் தட் ஸ்டேட். இந்த இடத்துல ஸ்டேட்ன்றது ஒரு கண்ட்ரி, நாட்டை குறிக்குது அப்படின்னு சொல்லலாம். மாநிலம்னு கூட சொல்லிக்கலாம், நாட்டினுடைய ஒரு சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட ஒருத்தவராக இருக்கணும். ஸோ அது பை எனி மீன்ஸ், ஸோ அப்படின்றத நமக்கு சொல்லலாம். ஓகே, சூப்பர். கொஸ்டின் நம்பர் 36, சூப்பர்ப்பா, எஸ், போன கொஸ்டினுக்கு அதான் கரெக்டு. இந்த கொஸ்டின் சொல்லுங்க. Which of the following is not a constitutional right of citizens mentioned? பின்வற்றில் எது குடிமகனின் அரசமைப்பு சார்ந்த உரிமை அல்ல? ஸோ இதில் எல்லாமே நமக்கு ரைட்டு தான். ஸோ நம்ம ஒவ்வொரு இந்தியருக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு முக்கியமான உரிமை தான். பட் ஆனால் இதில் ஒன்று வந்துட்டு கான்ஸ்டிடியூஷனல் ரைட் கிடையாது. சூப்பர், கரெக்டான ஆப்ஷன் சி.
ஸோ அரசியலமைப்பு உரிமையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி ஒரு காலத்து வரைக்கும் அது அரசியலமைப்புல இருக்கக்கூடிய ஒரு உரிமையா தான் இருந்துச்சு, கான்ஸ்டிடியூஷனல் ரைட்டா தான் இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் அதை 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 44வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் மூலியமா கான்ஸ்டிடியூஷனல் ரைட்டா இருக்கக்கூடிய ரைட் டு ப்ராப்பர்ட்டியை, ஸோ இந்த சொத்துரிமை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டியை லீகல் ரைட்டா மாத்திட்டாங்க. ஸோ ஆர்டிகல் 300A, ஸோ சரத்து 300Aக்கு கொண்டு போய் அது ஒரு சட்டப்பூர்வமான உரிமை. இப்பயுமே சார் இப்போ நம்ம சொத்து வாங்குறது நம்ம உரிமை இல்லைன்னா வாங்கிக்கலாம், அது சட்ட உரிமையை தவிர்த்து அரசியலமைப்பு உரிமையே கிடையாது. ஸோ கான்ஸ்டிடியூஷனல் ரைட் கிடையாது, அதை தான் சொல்ல வராங்க. ஓகேவா? சூப்பர். கொஸ்டின் நம்பர் 37 37 சொல்லுங்க பாப்போம். What is the duty of an Indian citizen mentioned in the constitution? Yes, இதுவுமே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடலாம். இது எல்லாமே நமக்கு அதுல ஒரு ஆப்ஷன் மட்டும் ரொம்ப ஃபன்னியா இருக்க மாதிரி தான் இருக்குது, அதை மட்டும் தூக்கி விட்டுறலாம். சூப்பர்ப்பா. ஆப்ஷன் டி கண்டிப்பா இல்ல. ஸோ ரூலிங் பார்ட்டியை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா டெமோக்ரஸியை வந்துட்டு கொன்னது மாதிரி அப்படின்னு ஆயிரும். ஸோ எப்பயுமே யாரு சரியோ அவங்கள சப்போர்ட் பண்ணுன்ற மாதிரி தான் இருந்திருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு இது வந்துட்டு எக்ஸ்பிளிசிட்டா டி வந்துட்டு வரவே வராது. ஸோ அதே மாதிரி அப்போசிஷன் பார்ட்டியுமே சப்போர்ட் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. நமக்கு யாரு கரெக்ட்? அப்ப கான்ஸ்டியூஷன் இந்தியன் சிட்டிசனா இருந்தோம்னா கான்ஸ்டியூஷன் இதை மென்ஷன் பண்ணதா? கண்டிப்பா இது பாத்தீங்கன்னா அது சும்மா ஃபன்னா கொடுத்துருக்க மாதிரியான ஆப்ஷன் இருக்கும். அதனால டிஏ தூக்கிடலாம். பட் ஆனா ஏ ஓட் சிஓ இதுவுமே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ நம்ம இந்தியாவுக்காக நம்ம ஆர்மி இப்போ நம்மளை கூப்பிடுறாங்கன்னா நம்ம போறது ஒரு டியூட்டியா இருக்கிறா இல்லையா? ஸோ அப்படின்னு நமக்கு தோணுது இல்லையா? கரெக்ட் தான். ஸோ அது டியூட்டியா நமக்கு வந்துட்டு ஓரளவில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பட் கம்பல்சரி அப்படின்றது கிடையாது. ஆனால் அதே மாதிரி டு ஓட் இன் எவ்ரி எலெக்ஷன், ஸோ இதுவுமே மாரலி பார்த்தோம்னா, ஸோ தார்மீக அடிப்படையில் ஒரு இந்திய குடிமகனாக இருந்தால் முடிஞ்ச அளவு கண்டிப்பாக நம்மளுடைய ஓட்டை போய் கொடுத்துடணும். ஏன்னா நம்ம வந்துட்டு நம்மளுடைய பவரை ஓட்டு மூலியமாக தான் காமிக்க முடியும். ஸோ அந்த ஓட்டை வந்துட்டு எப்படியாவது போட்டுடணும் அப்படின்றது ஒரு மாரல் டியூட்டியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் எந்த இடத்துலையுமே நீங்கள் கண்டிப்பாக ஓட்டு போட்டு ஆகணும், ஓட்டு போலே தண்டனைன்னு நம்ம கான்ஸ்டியூஷன்லேயே வேற எங்கேயுமே நமக்கு சொல்லலை. ஸோ அது போட்டால் நல்லதுன்றதுனால தான். பட் ஆனால் நம்ம கான்ஸ்டிடியூஷன்லயே நமக்கு இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல, ஸோ ஆர்டிகல் 51A சரத்து 51A அதுலேயும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே இந்தியாவுடைய கான்ஸ்டிடியூஷன் ஆகட்டும், நேஷனல் சிம்பிள்ஸ் ஆகட்டும், நேஷனல் எம்ப்ளம் ஆகட்டும், அதை இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணுன்றது கான்ஸ்டிடியூஷன்ல மென்ஷன் ஆயிருக்கும். ஸோ ஆப்ஷன் பி. ஓகேவா? சூப்பர். கொஸ்டின் நம்பர் 38 38. இதுக்கு அடுத்து இருக்கிறது ரொம்ப ஃபேக்சுவல் டேட்டாக தான் வரும். கொஞ்சம் ஸ்பீட் பண்ணலாமா? ஏன்னா 52 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம 38வது கொஸ்டின்ல இருக்கோம். 77 நிமிஷத்துல 77 கொஸ்டின் பார்க்கணுன்றதால கொஞ்சம் ஸ்பீட் பண்ணலாம். சூப்பர்ப்பா. ஸோ இது ஆனால் ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இப்போ வந்து கொஞ்சம் ஃபேக்சுவல் கொஸ்டின்ஸ் தான் அடுத்து வரப்போகுது எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல. கொஸ்டின் நம்பர் 38 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள் எந்த சரத்துல இருந்து எந்த சரத்து வரைக்கும் வரும்? ஸோ ஆர்டிகல் 12 to 35. ஸோ சரத்து 12ல இருந்து 35 வரைக்கும் இருக்கிறதா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள்னு சொல்லலாம். ஸோ அடுத்த கொஸ்டின், எஸ் இது ஒரு ரிப்பீட்டட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஏரியா. இந்த கொஸ்டின்ல கேட்டிருக்கிறத இன்னொரு சேர்த்து சொல்றீங்களா இதோடைய ஆன்சர்ல? ஸோ விச் ஆர்டிகல் இஸ் கால்ட் த ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் கேட்டிருக்காங்க. அரசியலமைப்புல எந்த சரத்து இதயம் மற்றும் ஆன்மாவாக கருதப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க, இதை யார் சொன்னார்ன்றதையும் சேர்த்து சொல்லிருங்க. ஓகேவா? இதுக்கான கரெக்டான ஆன்சர் சூப்பர். ஸோ ஆப்ஷன் டி ஆர்டிகல் 32 ஷரத்து 32. பட் இதை யார் சொன்னா? டாக்டர் அம்பேத்கர் அவர்கள், ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்தியா அரசியலமைப்பின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய அம்பேத்கரே இந்த ஆர்டிகல் 32 ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகேவா? சூப்பர். கொஸ்டின் நம்பர் 40. Super. 40 40வது கொஸ்டின். How many fundamental duties are there currently? ஸோ இன்னைக்கு தேதிப்படி நம்ம அரசியலமைப்புல அடிப்படை கடமைகள்ன்றது எத்தனை இருக்கு? ஸோ 11 இருக்குப்பா. ஸோ ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன்ல அடிப்படை கடமைகள் ஒன்று இல்லவே இல்லை. அதாவது நமக்கு அசல் அரசியலமைப்புல இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அடிப்படை கடமைகள் ஒன்று இல்லவே இல்லை. அதுக்கப்புறம் 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தில் ஒரு 10 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை உள்ள கொண்டு வருவாங்க. ஸோ அப்போ 10 அடிப்படை கடமைகளை 42வது திருத்த சட்டம் 1976 கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் 11வது ஃபண்டமெண்டல் டியூட்டி அடிப்படை கடமைன்றத 2002 86வது அரசியலமைப்பு திருத்த சட்டம், ஸோ 86th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ல ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா ஃபண்டமெண்டல் டியூட்டி கொண்டு வருவாங்க. அப்போ இப்போ பார்த்தோம்னா இப்போ வரைக்கும் நமக்கு 11 டியூட்டிஸ், இன்னைக்கு வரைக்கும் கரெக்டாக 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்கு நம்ம கான்ஸ்டியூஷன்ல. சூப்பர்ப்பா, சூப்பர். கொஸ்டின் நம்பர் 41.
Super. 41. Which amendment added fundamental duties to the constitution? Okay, இதை நம்ம ஆன்சர் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் போன கொஸ்டின்லயே. அதனால தான் சரி ரொம்ப டிஸ்கஸ் பண்ண வேணா டக்கு டக்குன்னு போயிடலாம்னு பார்த்தோம். ஸோ 42nd amendment act சூப்பர்பா. ஸோ 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 1976 1976ல தான் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை ஃபர்ஸ்ட் உள்ள கொண்டு வராங்க. ஓகேவா? ஸோ அப்படியே அது எந்த பகுதியிலையும் எந்த சரத்துலையும் இருக்குன்னு கரெக்டாக சொல்லிருங்க பார்ப்போம். ஸோ எந்த பார்ட்லையும் எந்த ஆர்டிக்கல்லையும் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்குன்னு சொல்லிருங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 42 42. அந்த கொஸ்டினுக்கு அப்படி இன்னொரு ஆன்சர் சொல்லிட்டு ஸோ எந்த பார்ட்ல எந்த ஆர்டிகல் இருக்குன்னு சொல்லிட்டு இதை சொல்லிருங்க பார்ப்போம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர், ஸோ அடிப்படை உரிமைகள்ன்றது ஜஸ்டிசியபிள் இன் கோர்ட். ஸோ நம்ம கண்டிப்பாக நம்ம ஏதாவது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் நம்மளோட அடிப்படை உரிமைகள் ஏதாவது ஒன்று பாதிக்கப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக அதை நம்ம கோர்ட்டிலேயே போய் அதை உரிமையை பெற்றுக்க முடியும். அதான் ஜஸ்டிசியபிள். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் ஜஸ்டிசியபிள், பட் அப்சல்யூட் கிடையாது. ஸோ இங்கே பாருங்களேன், ஸோ ஆப்ஷன் சி கொஞ்சம் வந்துட்டு அது யோசிக்கிற மாதிரி இருக்கும், பட் அது அப்சல்யூட் ரைட் கிடையாது. அதை கேர்வ் பண்ணலாம். நம்ம அடிப்படை உரிமைகள் நம்மகிட்ட இருந்து அதை கொஞ்சம் கட்டுப்படுத்தலாம், பட் ஆனால் அதில் ஏதாவது யூஸ்வலாக நமக்கு பாதிக்கப்பட்டுச்சுன்னா கோர்ட்டுடைய போய் கேட்கும். ஓகேவா? 43 சூப்பர்பா சூப்பர். ஸோ போன கொஸ்டின் கேட்டது சூப்பர். ஆர்டிகிள் 4A 51A, சாரி பார்ட் 4A ஆர்டிகிள் 51A கரெக்ட். ஓகேவா? சூப்பர். ஸோ பகுதி 4A அண்ட் ஷரத் 51A தான் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அடிப்படை கடமைகள் இருக்கும். அண்ட் வெறுமன பார்ட் 4ன்னு சொல்லிடக்கூடாது, 4A. ஓகேவா? 4ன்றது ஒரு பகுதி, 4Aன்றது ஒரு பகுதி. ஓகேவாப்பா? சூப்பர். ஸோ ரைட் டு ஈக்குவாலிட்டி கவர்ஸ், இது ஒரு சிம்பிளான ஃபேக்சுவல் டேட்டா தான். 14 to 18, ஸோ ஆர்டிகல் 14 to 18. ஸோ சரத்து 14 18 வரைக்கும் இருந்தால் நமக்கு ரைட் டு ஈக்குவாலிட்டி, ஸோ சமத்துவ உரிமைகளை பற்றி சொல்லக்கூடிய சரத்துகள் இருக்கு. ஓகேவா? எஸ். அடுத்தது இந்த கொஸ்டின் 44 ஈஸி தான் நினைக்கிறேன். கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ், அரசியலமைப்பு தீர்வுகளுக்கான உரிமை எந்த சரத்தில் உள்ளது? சூப்பர். ஸோ இந்த ஆர்டிக்கலை தான் நமக்கு அம்பேத்கர் அவர்கள் த ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன் சொல்லியிருப்பாங்க. இதை பற்றி ஆல்ரெடி பார்த்தோம். நம்ம இந்திய அரசியலமைப்புடைய ஆன்மாகவும் இதயமாகவும் இருக்கக்கூடியதுன்னு பார்த்தோம்னா இந்த ஷரத்து 32 வேற ஒன்றும் இல்லை, கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ், அரசியலமைப்பு தீர்வுகள். ஸோ இந்த கான்ஸ்டியூஷன் படி ஏதாவது ஒரு விஷயம் இஷ்யூவாக இருக்குன்னா அதை யார்கிட்ட போய் கேட்கணுன்ற அந்த தெளிவான விஷயத்த ஆர்டிகல் 32 ஷரத்து 32 சொல்லியிருப்பாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகே. ஸோ கொஸ்டின் நம்பர் 45 45. இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணலாமா? ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இன்க்ளூட் சேஃப்கார்டிங் டேஷ், அடிப்படை கடமைகளின்படி ஒரு குடிமகன் எதனை பாதுகாக்க வேண்டும்? சில 4 ஆப்ஷன்ஸ்ல கடை சொல்லுங்க பார்ப்போம். சூப்பர்ப்பா சூப்பர். ஸோ ஆப்ஷன் பி பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, அதாவது பிரைவேட் ப்ராப்பர்ட்டி அது பர்சனலாகவே அவங்க பார்த்துக்குவாங்க, வேற யார்ட்டையும் வந்துட்டு இது பண்ண மாட்டாங்க. பட் பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை பாதுகாக்கணுன்றது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அடிப்படை கடமைகள்லேயே மென்ஷன் ஆயிருக்கணும். ஓகேவா? மென்ஷன் ஆயிருக்கும். சூப்பர். கொஸ்டின் நம்பர் 46. How to remember all the important constitutional articles? கண்டிப்பாப்பா இது வந்துட்டு எல்லாருக்குமே இருக்கக்கூடிய இஷ்யூ தான். இப்போ நம்மளுமே பார்த்தோம்னா திடீர்னு வரிசையாக 10 கொஸ்டின் கேட்குறாங்க ஒரே மாதிரினா நமக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். ப்ராக்டிஸ் தான் ஒன்லி வே, ப்ராக்டிஸ் அண்ட் ரிவிஷன். ஸோ மறுபடியும் பார்க்கும்போது ஸோ வெறுமனை படிச்சுட்டே இருக்கிறத தாண்டி கொஞ்சம் அதே கொஸ்டின்ஸோடைய டெஸ்ட் போட்டு பாருங்க. அப்போ தான் எப்படி நம்ம கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு நல்லா படிச்சிருக்கோம்னு நினைப்போம், ஆனால் கொஸ்டின் பார்த்தா நம்மளால ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் முடிஞ்ச அளவு டெஸ்ட் நிறைய போட்டு பாருங்க, கண்டிப்பாக அதை ஓவர் கம் பண்ணிடலாம். கான்ஃபிடென்ட்டாக இருங்களேன். இது இப்போ எல்லாருமே இந்த ஸ்டேஜில் இருந்திருப்பாங்க, பட் ரிப்பீட்டடாக அதை படித்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது எஃபர்ட் போடும்போது கண்டிப்பாக அதை ஓவர் கம் பண்ணிடலாம். கவலையப்படாதீங்க. ஓகேவா? சூப்பர். 46th கொஸ்டின். ஸோ இப்போ ஆர்டிகல் 51A இது ஈஸி கொஸ்டின் தான், ஏன்னா இதை பற்றி ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அடிப்படை கடமைகள் நம்ம இந்தியாவோட அரசியலமைப்பில் ஷரத்து 51A பகுதி 4A இருக்கும். ஓகேவா? சூப்பர் சூப்பர். பார்ட் 4A சூப்பர்ப்பா. ஸோ டிபிஎஸ்பி ஆர் இன் விச் ஆர்டிகல்ஸ், இதுவும் ஈஸியான கொஸ்டின். ஸோ டிஸ்கஷனே தேவையில்லை, டக்குன்னு பார்த்த உடனே சொல்லிடலாம். ஸோ ஆல்ரெடி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கேட்டாங்க, அடிப்படை உரிமைகள் 12 to 35 வரைக்கும் இருக்கும். அதுக்கு அடுத்து பார்ட் 4ல 36 to 51 ஆர்டிகல் 36 to 51 36 51 வரைக்கும் அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் இருக்கும். அண்ட் டிபிஎஸ்பியை பற்றிய சில கொஸ்டின்ஸ். ஆர் டிபிஎஸ்பி இஸ் ஜஸ்டிசியபிள், அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள்
நீதிமன்றத்தில் அமல்படுத்த முடியுமா, அமல்படுத்தக்கூடியதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்குமே கரெக்டா பார்த்தோம்னா சூப்பர்பா. ஸோ ஆப்ஷன் பி நோ. ஸோ இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் ஜஸ்டிசேபிள். ஸோ அடிப்படை உரிமைகள்ன்றது கண்டிப்பாக அமல்படுத்தக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு நமக்கு சொல்லலாம். அமல்படுத்தி ஆகணும், கோர்ட்டில் போய் நம்ம கேட்கலாம். ஆனால் டிபிஎஸ்பியில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயம், ஸோ அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு சரியா இல்லை, ஸோ அதை நம்ம அமல்படுத்தி ஆகணும்னு கோர்ட்டில் போய் கேட்க முடியாது. இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இதான் ஆப்ஷன். ஓகே. ஸோ கொஸ்டின் நம்பர் 49, 49. வாட் இஸ் த அப்ஜெக்டிவ் ஆஃப் டிபிஎஸ்பிஸ்? அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகளுடைய நோக்கம் என்ன? நம்ம இந்தியா எப்படிப்பட்ட இந்தியாவா இருக்கணும்னு இந்த டிபிஎஸ்பி சொல்லுது. சூப்பர். ஸோ கரெக்டான ஆப்ஷன். ஸோ ஆப்ஷன் பி. மேபி கொஞ்சம் இந்த மூணாவது ஆப்ஷன் பார்த்தா ஈஸியாக போட்டுடலாம். அதே மாதிரி டி ஆப்ஷன் இதெல்லாம் பார்த்தோம்னா கொஞ்சம் தூக்கி விட்டுறலாம். பட் டு எஸ்டாப்ளிஷ் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் டெமோக்ரஸி. ஸோ நம்ம இந்தியா வந்துட்டு மக்களாட்சியில் ஜனநாயகமாக இருக்கணும். பட் ஆனால் அதுவே சமூக மற்றும் பொருளாதார ஜனநாயகமாக இருக்கிறதுக்காக சொல்லக்கூடிய விஷயங்கள் டிபிஎஸ்பிஸில் இருக்கும். ஓகேவா? ஸோ கொஸ்டின் நம்பர் 50, 50வது கேள்வி. விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் டிபிஎஸ்பி? ஸோ இந்த 4 ஆப்ஷனில் இந்த அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகளுடைய எடுத்துக்காட்டு என்ன? சூப்பர். 50th ஒன். ஸோ டிபிஎஸ்பியோட எக்ஸாம்பிள். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆப்ஷனையும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேச்சு சுதந்திரம் மாட்டோம், அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, இது எல்லாமே நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வரும். ஸோ அடிப்படை உரிமைகளில் வரும், டிபிஎஸ்பியில் வராது. பட் டிபிஎஸ்பி இதில் வரக்கூடியது ஆப்ஷன் பி. ஓகே. ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க், சம வேலைக்கு சம ஊதியம்ன்றது அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகளில் வரக்கூடியது. சூப்பர். ஸோ இன்னும் இந்த ஒரு 27 கொஸ்டின் கரெக்டாக இருக்குது. பட் டைம் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக 77 மினிட்ஸில் முடிக்கிறதுக்கு நம்ம பார்த்துலாம். அண்ட் இந்த நம்ம இன்ஸ்டியூட்டில் இந்த டைமில் ஆஃபர் டைமில் நீங்கள் ஸ்பெஷல் கோர்சஸ் ஜாயின் பண்ணிங்கன்னா ஸ்பெஷல் பெனிஃபிட்ஸ். ஸோ தமிழ்நாடு மெகா பேக் இப்போ வந்துட்டு நமக்கு 5400 கிட்ட ஜாயின் பண்ணிக்க முடியும். ஏன்னா யூஸ்வலாக 6500 இருக்கும். எல்லா வீடியோஸையுமே, ஸோ டிஎன்பிசி எஸ்எஸ்சி ரிசல்ட்ஸ் எல்லா வீடியோஸையும் பார்க்கக்கூடிய தமிழ்நாடு மெகா பேக் 24 மாதம் 2 வருஷம் வேலிடிட்டியில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ Y890 கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு பின் பண்ணியிருக்கோம் இல்லையா கமெண்ட்டில், ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். 5400 கிட்ட வரும். ஸோ அதை யூஸ் பண்ணி இந்த டைமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா என்னோட அஃபிஷியல் மெயில் ஐடியில் கேட்டுக்கலாம். அதே மாதிரி கிஷோர் GS எஜுகேட்டர் 24/7 தமிழ், ஸோ என்னுடைய டெலிகிராம் சேனல் அண்ட் நம்ம டீமோடைய டெலிகிராம் சேனல், ஸோ செக் பண்ணி பாருங்கள். அதில் இந்த பிடிஎஃப் வந்துட்டு இன்னைக்கு ஈவினிங்குள்ளே மோஸ்ட்லி அதை லிங்க் ரெடி ஆனோடனே அதை நம்ம போடுறோம். ஓகேவா? இல்லை இன்னும் முடியல, இன்னும் ஒரு கொஸ்டின்ஸ் இருக்குது. 77 கொஸ்டின்ஸு, 50 கொஸ்டின்ஸ் முடிச்சிருப்போம். இன்னும் ஒரு 27 கொஸ்டின் கொஞ்சம் ஸ்பீடாக பார்த்துலாமா? இந்த பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா கன்சிஸ்ட் ஆஃப், ஸோ இந்திய பாராளுமன்றம் எவற்றை கொண்டுள்ளது? சூப்பர். இந்திய பாராளுமன்றம். ஸோ இது டக்குன்னு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிரும். ஆப்ஷன் ஏன்றது நமக்கு தோணிடலாம். லோக்சபா ராஜ்யசபா இது ரெண்டும் சேர்ந்ததான பார்லிமெண்ட்டு. ஸோ அப்போ இந்த மக்களவை மாநிலங்களவை அது மட்டும் தானே நம்ம டக்குன்னு யோசிக்கிறது உண்டு. பட் லோக்சபா ராஜ்யசபா அண்ட் பிரசிடென்ட் குடியரசுத் தலைவரையும் சேர்த்தது தான் பாராளுமன்றம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. அடுத்தது ராஜ்யசபா இஸ் ஆல்சோ நோன் அஸ். ராஜ்யசபாவினுடைய மற்றொரு பெயர் என்ன? இது ஈஸி கொஸ்டின் தான். சூப்பர்பா. ஸோ லோக்சபாவை ஹவுஸ் ஆஃப் த பீப்புள், மக்கள் அவை அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க லோக்சபாவை. அப்ப ராஜ்யசபாவை மாநிலங்களவைன்னு சொல்லுவாங்க, கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு தான் கரெக்டான ஆன்சர். சூப்பர்பா, சூப்பர். ஸோ ஆப்ஷன் பி. கொஸ்டின் நம்பர் 53. ஹூ இஸ் த கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன்? இந்திய அரசியலமைப்பின் பாதுகாவலர் என்று அழைக்கப்படுவர் யார்? ஸோ இப்போ இந்திய அரசியலமைப்புக்கே பிரச்சனை ஏதாவது, ஸோ நம்ம கான்ஸ்டிடியூஷனுக்கே ஏதாவது பிரச்சனை, அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல பாதுகாக்கணும் அப்படின்னா அது யாரு கடமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர். ஸோ இதுவுமே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகலாம். பிரசிடென்ட் தான் பாதுகாக்கணும், இல்லை பாராளுமன்றம் தான் கான்ஸ்டியூஷன்ல எதுனாலும் மாத்துறாங்க, அவங்க தான் அதை பாதுகாக்கணும். பட் அதெல்லாம் தாண்டி கான்ஸ்டியூஷன்லேயே யாருக்கு அந்த பவர் கொடுத்துருக்காங்கன்னா சுப்ரீம் கோர்ட். ஸோ உச்சநீதிமன்றம் தான் கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு நமக்கு சொல்லலாம். ஆப்ஷன் சி. சூப்பர்ப்பா, சூப்பர். அடுத்த கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 54. இப்போ கொஞ்சம் இந்த ரிப்பப்ளிக் டே டேர்ம்ஸ்ன்றதுனால, ரிப்பப்ளிக் டேனால ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அந்த டைம் பீரியட்ல, ஸோ இந்த புரட்சிகர நடவடிக்கைகள் நடந்த காலகட்டத்தில் யார் யார் இருந்தாங்கன்றதை கொஞ்சம் பார்க்கலாம். இது ஒரு ஈஸியான கொஸ்டின். லால் பால் பால், ஸோ எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னு சொல்லுவாங்க, தீவிரவாதிகள் அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. இந்த தீவிரவாதத்தோட அவங்க இந்தியாவுடைய இந்த சுதந்திரம் வாங்கலான்ற ஐடியாவில் இருந்தவங்க. அதில் லால் பால் பால் ட்ரையோன்றது யாரை குறிக்கணும்? லாலா லஜ்பத் ராய், பாலகங்காதர் திலக், பிபின் சந்திரபால்.
ஸோ அப்போ லால், பால், பால் அப்படின்னு இவங்க 3 பேரையும் தான் குறிக்கும். எக்ஸ்ட்ரீமிஸ்டா இருந்திருப்பாங்க. ஓகேவா? 55 55வது கேள்வி. Who is known as the father of Indian Constitution? சாரி இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்திருப்பாங்க. இந்தியன் ரினைசான்ஸ், இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. சூப்பர். ஸோ நிறைய சோஷியல் ரிஃபார்முக்கு காரணமாக இருந்தவர், முக்கியமாக சத்தி அப்படின்ற அந்த உடன்கட்டை ஏறுதல் நம்ம இந்தியாவில் அஃபீஷியலாக ஒரு லா மூலியமா, சட்ட மூலியமா ஒழிக்கிறதுக்கு காரணமாக இருந்த ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் தான் ஃபாதர் ஆஃப் இந்தியன் ரினைசான்ஸ், இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை அப்படின்னு சொல்கிறோம். சூப்பர். இது ஒரு சிம்பிளான ஒரு கொஸ்டின், ஈஸியான கொஸ்டின் நம்புறேன். கண்டிப்பாக எல்லாருமே படிச்சிருப்போம். ஸ்வராஜ் இஸ் மை பர்த் ரைட் அண்ட் ஐ ஷால் ஹேவ் இட். ஆக்சுவலாக இந்த ஸ்லோகனே கொஞ்சம் இன்னும் கம்ப்ளீட் ஆகணும். ஸ்வராஜ்யம் எனது பிறப்புரிமை. சுராஜ்யம்னா சுதந்திரத்தை தான் சொல்ல வராங்க. ஸோ சுராஜ்யம், சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை நாம் அடைந்தே தீர்வோம் அப்படின்ற மாதிரியான இந்த கோட்டை சொன்னது. ஸோ ரிப்பீட்டடான கொஸ்டின் ஏரியாவாக இருக்கும், பட் ஈஸி தான், அதனாலே நீங்கள் எல்லாருமே படிச்சிருப்பீங்க. பாலகங்காதர் திலகர். ஓகேவா? ஸோ பாலகங்காதர் திலகர் அவர் தான் சொல்லியிருப்பார். சூப்பர். அடுத்த கொஸ்டின் 57. Who triggered the revolt of 1857 at Barakpur? ஸோ இந்த பெருங்கிளர்ச்சின்னு சொல்றோம் இல்லையா, the great revolt of 1857. சூப்பர். ஸோ இது ஸ்டார்ட் பண்ணது கண்டிப்பா நம்ம வந்துட்டு இன்னைக்கு தேதியில் அதை கண்டிப்பா கேள்விப்படுவோம், மங்கள் பாண்டே அவர்கள். ஓகேவா? ஸோ அப்போ அந்த கிரேட் ரிவோல்ட்டை ஸ்டார்ட் பண்ணது, ஃபயரை ஸ்டார்ட் பண்ணதே மங்கள் பாண்டே அவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆப்ஷன் பி. கொஸ்டின் நம்பர் 58. Who was the last Mughal emperor and nominal leader of the 1857 revolt? ஸோ அந்த 1857 பெருங்கிளர்ச்சி காலகட்டத்தில் முகலாய பேரரசர் இருந்தது யாரு? ஸோ அவர் தான் இந்த பிரிட்டிஷ்காரவங்களுக்கு இவங்களே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இந்த ரிவோல்டர்ஸ் வந்துட்டு ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. ஸோ வேற யாரும் இல்லை, பகதூர் ஷா ஜாஃபர், பகதூர் ஷா 2, இரண்டாம் பகதூர் ஷான்னு சொல்லலாம், அல்லது பகதூர் ஷா ஜாஃபர். அவர் தான் அப்போ வந்துட்டு முகல் எம்பரராக இருந்தார், முகலாய பேரரசராக இருந்தார். ஓகேவா? சூப்பர். அடுத்த கொஸ்டின். ஹூ இஸ் நோன் அஸ் த கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியா? இந்தியாவின் முதுபெரும் மனிதர் என்று அழைக்கப்படுவோர் யார்? சூப்பர். ஸோ இது சிம்பிள் ஃபேக்சுவல் டேட்டா. தாதாபாய் நாரோஜி அவர்கள். ஸோ தாதாபாய் நாரோஜி அவர்கள் தான் த கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் முதுபெரும் மனிதர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம இந்தியாவுக்கு நிறைய கான்ட்ரிபியூஷன் இன்டலெக்சுவலாகவும் நிறைய பண்ணியிருப்பார். ஓகேவா? ஸோ அவர் எழுதின ஒரு முக்கியமான புக்கு, ஒரு தியரின்னு சொல்லலாம். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, அடுத்த கொஸ்டின்ஸில் வரும். எஸ், அடுத்து ரொம்ப முக்கியமான இன்னொரு ஒரு ரெவல்யூஷனரி பகத்சிங். பகத்சிங் வாஸ் அசோசியேட்டட் வித் விச் ஆஃப் த ஆர்கனைசேஷன்? ஸோ பகத்சிங் எந்த அமைப்புடன் தொடர்புடையவராக இருந்தார்? ஆக்சுவலாக இந்த அமைப்பில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன் அப்படின்னு நமக்கு சொல்லலாம். சூப்பர்பா. HSRA, ஹிந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிப்பப்ளிகன் அசோசியேஷன். ஸோ ஹிந்துஸ்தான் ரிப்பப்ளிகன் அசோசியேஷன் இருந்துச்சு, அதை இவர் வந்ததுக்கு அப்புறம் சோசியலிச கொள்கைகளையும் உள்ள கொண்டு வந்து ஹிந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிப்பப்ளிகன் அசோசியேஷன் அப்ராக்சிமேட்டாக 1928-29 இந்த டைம் பீரியட்ல ரொம்ப ஆக்டிவாக இருந்திருப்பாங்க. ஓகே, 1928 அந்த காலகட்டத்தில். சூப்பர். அடுத்த கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 61. Who founded the பிரம்மோ சமாஜ்? பிரம்ம சமாஜத்தை நிறுவியவர் யார்? The father of Indian Renaissance, இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை என்று அழைக்கப்பட்ட ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் தான். ஸோ கிட்டத்தட்ட இப்போ முன்னாடி பார்த்த இந்த HSRA அது உருவானதுக்கு கரெக்டாக 100 வருஷம் முன்னாடி. ஸோ HSRA ஹிந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிப்பப்ளிக் அசோசியேஷன் 1928 1928 கிட்ட தொடங்கப்படுது. இது 1828 கிட்டன்னு சொல்லலாம், 1828ல கொண்டு வந்திருப்பாங்க ராஜாராம் மோகன் ராய். ஓகேவா? ஸோ கொஸ்டின் நம்பர் 62 62. Who has the power of judicial review? நீதித்துறையினுடைய மறு ஆய்வு அதிகாரம் யாரிடம் உள்ளது? ஸோ கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சூப்பர்பா. ஸோ ஜுடிஷியரி, இப்போ நம்ம இந்தியாவில் கான்ஸ்டியூஷன் படி இந்தியாவில் ஒரு சட்டம் கொண்டு வராங்க, ஒரு லா கொண்டு வராங்க, அது கான்ஸ்டிடியூஷன் படி இல்லை, அது அரசியலமைப்புக்கு எதிராக ஏதாவது இருக்குன்னா அது தவறு, அந்த லாவே தப்பு, அதை எடுக்கணும், அந்த லாவே வந்துட்டு அன்கான்ஸ்டியூஷன் சொல்றது, அந்த சட்டத்தையே தூக்குற அதிகாரம் யாருக்குன்னா ஜுடிஷியரிக்கு தான் இருக்குது, நீதித்துறைக்கு தான் இருக்குது. அதான் ஜுடிஷியல் ரிவ்யூ. ஓகேவா? சூப்பர். 63 63. ஈஸி கொஸ்டின் தான் நினைக்கிறேன். இதுக்கு அப்படியே ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம்.
சூப்பர். ஸோ இந்த கொஸ்டின், ஹூ ஸ்டார்டட் த ஹோம் ரூல் லீக் ஆர் ஹோம் ரூல் மூவ்மெண்ட் அலாங் சைட் திலக்? ஸோ பாலகங்காதர் திலகர் தான் ஹோம் ரூல் லீக், ஸோ தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கியிருப்பாரு. பட் அவர் பாம்பேல தொடங்கியிருப்பாரு. அதே விஷயத்தை மெட்ராஸ்ல தொடங்கினது அன்னி பெசன்ட் அவர்கள். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி. சூப்பர். 64 64வது கேள்வி. when was the non cooperation movement launched? ஒத்துழையாமை இயக்கம் எப்போது தொடங்கப்பட்டது? ஈஸியான கொஸ்டின், பார்த்த உடனே டக்குன்னு ஆன்சர் பண்ணிடலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கூட, முக்கியம். சூப்பர்ப்பா, சூப்பர். ஸோ தொடங்கப்பட்டது 1920 1920 காந்தியர்களுடைய தலைமையில் தொடங்கப்பட்டிருக்கும். பட் சௌரி சௌரா இன்சிடென்ட், சௌரி சௌரா சம்பவத்தின் காரணமா 1922 1922 அதை முடிவுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதை நிப்பாட்டி இருந்திருப்பாங்க. சூப்பர். கொஸ்டின் நம்பர் 65 65. Who was the leader of the Kakkori conspiracy? ஸோ 1925 1925 நடந்த கக்கோரி ரயில் சம்பவம் அப்படின்னு சொல்லலாம். கக்கோரி ரயில் சதி, ஸோ ட்ரெயின் கான்ஸ்பிரசி. சூப்பர். பிரிட்டிஷ்காரவங்களுடைய அந்த ரெவன்யூவாக இருக்கட்டும், அவங்களுடைய ஆயுதங்களையே நம்ம வந்துட்டு பயன்படுத்தி அவங்கள விரட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு பிரிட்டிஷ்காரங்களுடைய ட்ரெயினை வந்துட்டு அட்டாக் பண்ணியிருப்பாங்க. கக்கோரின்ற இடம் உத்தரப்பிரதேசில் லக்னோவுக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு இடம். அதில் முக்கியமான காரணமாக இருந்தவர் யாருன்னா ராம் பிரசாத் பிஸ்மில் அவர்கள். ஓகே, ஸோ ஆப்ஷன் பி ராம் பிரசாத் பிஸ்மில். கொஸ்டின் நம்பர் 66 66. Who was the first Indian woman president of INC? இந்திய தேசிய காங்கிரஸ், இந்தியன் நேஷனல் காங்கிரஸினுடைய ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட், முதல் பெண் தலைவராக இருந்தது யாரு அப்படின்னு கேட்குறாங்க. சாரி, முதல் இந்திய பெண் தலைவர் யாருன்னு கேட்குறாங்க. பார்க்கலாம், சின்னதாக கன்ஃபியூஸ் ஆயிரும். ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட்னா அது அன்னி பெசன்ட். ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் பிரசிடென்ட், இந்திய பெண் தலைவர்னா அது சரோஜினி நாயுடு அவர்கள். ஆப்ஷன் பி. ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 67. சந்திரசேகர் ஆசாத் died at which park? ஸோ சந்திரசேகர் ஆசாத் எந்த பூங்காவில் வீர மரணம் அடைந்தார்? ஸோ இம்பார்ட்டன்ட் ரெவல்யூஷனரிஸ்ல இவரும் ஒருத்தவர். ஸோ முக்கியமான புரட்சியாளர்களில் பிரிட்டிஷ்காரங்களை விரட்டுறதுக்கு ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டிஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் சந்திரசேகர் ஆசாத் அவர்கள் ஆல்ஃபிரட் பார்க், ஸோ இப்போ வந்து உத்தரப்பிரதேஷ் பிரயாக்ராஜ் அலகாபாத் ரீஜன் சொல்லலாம், அந்த பகுதியில் அப்போ இருந்த ஆல்ஃபிரட் பார்க்கில் பிரிட்டிஷ்காரங்களுக்கும் இவருக்கும் ஒரு துப்பாக்கி சூடு நடந்திருக்கும். ஸோ அதில் அம்யூனிஷன், ஸோ துப்பாக்கியில் தோட்டாக்கள் முடிகிற நேரத்தில் இவர் வந்துட்டு அவரையே சுட்டுட்டு இறந்திருப்பார். பிரிட்டிஷ்காரங்க கையில் போகிறதுக்கு பதிலாக நானே என்னைய மாய்த்துக்கிறேன் அப்படின்னு. சூப்பர். ஆல்ஃபிரட் பார்க். 68 68. Who hoisted the Indian flag during the Quit India movement 1942? ஸோ 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்க காலத்தில், ஸோ அந்த போராட்டங்கள் நடக்கும்போது கொடியேற்றியவர் யார் அப்படின்னா சூப்பர். ஸோ அருணா ஆசஃப் அலி அப்படின்னு நம்ம சொல்றாங்க. ஆப்ஷன் பி. ஸோ அருணா ஆசஃப் அலி அவர்கள் தான் இந்த குவிட் இந்தியா மூவ்மெண்டோட இன்னொரு முக்கியமான பர்சனாக இருந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ அவங்க தான் கொடியேற்றுறாங்க. எஸ். ஹூ கேவ் த ட்ரெயின் ஆஃப் வெல்த் தியரி? ஸோ இதுக்கு க்ளூ கொடுக்கணும்னா ஆல்ரெடி அதை நம்ம யோசிக்க சொல்லியிருப்போம், வேற ஒரு கொஸ்டின்ல அவரை பற்றி வந்திருந்துச்சு. த கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் முதுபெரும் மனிதர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய சூப்பர் பா. ஆப்ஷன் பி தாதாபாய் நாரோஜி அவர்கள் தான் நமக்கு ட்ரெயின் ஆஃப் வெல்த் தியரி. இந்த பிரிட்டிஷ்காரங்க நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய செல்வங்கள் எல்லாத்தையும் எப்படி வந்துட்டு சுரண்டிட்டு சூறையாடிட்டு போனாங்க அப்படின்றத பற்றி ஐடியா சொல்லியிருந்திருப்பார். சூப்பர். கொஸ்டின் நம்பர் 70 70வது கேள்வி. Who was the first education minister of independent India? சுதந்திர இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சர் யார்? இது இம்பார்ட்டன்ட் தான். நம்ம சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் இந்தியாவினுடைய முதல் கல்வி அமைச்சர் வந்தது மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள். ஸோ ஆப்ஷன் பி. சூப்பர். ஸோ இது மாதிரி இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் எஜுகேஷன் மினிஸ்டர் யார் இருந்தது, யாரு லா மினிஸ்டராக இருந்தது யாரு, இதெல்லாம் முக்கியம். அந்த மாதிரி எஜுகேஷன் மினிஸ்டராக இருந்தது மௌலானா அபுல் கலாம் ஆசாத். ஓகேவா? சூப்பர். எஸ். ஹூ இஸ் நோன் அஸ் அயன் மேன் ஆஃப் இந்தியா? இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யார்? இதே கொஸ்டின் ஆல்ரெடி வந்துருச்சோ? இல்லை. அதாவது இவரை பற்றி வேற ஒரு கொஸ்டின் பார்த்தோம், அது வந்துட்டு கான்ஸ்டியூட் அசம்பிளியை பற்றி பார்த்தோம். கரெக்ட். இதே கொஸ்டின் வரல, பட் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சராக ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவரை பற்றி வேற ஒரு கொஸ்டின் பார்த்தோம். சூப்பர். சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள். ஸோ கான்ஸ்டியூட் அசம்பிளியில் நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கமிட்டி, அடிப்படை உரிமைகள் கமிட்டியோட தலைவராக இவர் இருந்தார்னு பார்த்தோம். இங்கே இரும்பு மனிதராக இருக்கக்கூடியவரை பற்றி பார்க்குறோம், அதுவும் இவர் தான். ஓகே. ஸோ ட்ரைபல் ரிவோல்ட்ஸ், இந்த பழங்குடியின மக்களுடைய கிளர்ச்சிகள் இது ரொம்ப முக்கியம். ஹூ லெட் த உல்குலான் மூவ்மெண்ட்? ஸோ கிரேட் டுமுல்ட்னு சொல்லக்கூடிய உல்குலாம் இயக்கத்தை தலைமை தாங்கி வழி நடத்தியவர். சூப்பர். ஸோ பிர்சா முண்டா. ஸோ முண்டான்ற பழங்குடியின மக்கள் இப்போ இருக்கக்கூடிய ஜார்க்கண்ட் பகுதியில் இருக்கக்கூடிய முண்டா ட்ரைபல் பீப்புளை ஒன்று சேர்த்து பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிராக இவர் கொண்டு போயிருப்பாரு. ஸோ ஆப்ஷன் பி பிர்சா முண்டா. ஓகேவா? ஹூ லெட் த 1857 ரிவோல்ட் இன் ஆவாத்?
ஸோ ஆவாவது பகுதியில் 1857 பெருங்கிளர்ச்சியை வழிநடத்தி கொண்டு போனது யாரு அப்படின்னு கேட்குறாங்க. இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தங்களும் ரொம்ப முக்கியமானவங்க தான். பட் பேகம் ஹஸ்ரத் மஹால், ஸோ இவங்க தான் ஆவாது பகுதி, அதாவது இப்போ இருக்கக்கூடிய இந்த லக்னோ அப்படின்னு நமக்கு சொல்லலாம், உத்தரப்பிரதேசோட கேபிட்டல் லக்னோ ரீஜனில் தலைமையை தாங்கி கொண்டு போவாங்க. ஜான்சி அப்படின்ற இடத்துல தான் ராணி லக்ஷ்மி பாய், ஸோ ஜான்சி ராணி தலைமையை தாங்கி கொண்டு போயிருப்பாங்க. ஓகே, கொஸ்டின் நம்பர் 74. சூப்பர். லாலா லஜ்பத் ராய் டைட் ப்ரொடெஸ்டிங், எதற்கு எதிராக போராட்டம் செய்து உயிரிழந்தார்? சூப்பர். சைமன் கமிஷன், ஸோ 1928 கிட்ட, 1928 கிட்ட சைமன் கமிஷனை எதிர்த்து போராடும் போது லத்தி சார்ஜில் அவரை வந்துட்டு தாக்கி அவரை உயிரிழக்க செஞ்சிருப்பாங்க. ஓகேவா, ஒன்றும் இல்லை, டைம் ஆயிடுச்சுன்றதுனால கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன், இது மட்டும் பார்த்துடலாம். இன்னும் 2 கொஸ்டின் தான். ஹூ டுக் அ வவ் நெவர் டு பி கேப்சர்ட் அலைவ் பை த பிரிட்டிஷ், பிரிட்டிஷ்காரர்களுடன் உயிருடன் பிரிபட மாட்டேன் என்று சத்தியம் செய்தவர்? ஸோ சந்திரசேகர் ஆசாத். ஆல்ஃபிரட் பார்க்ன்ற இடத்துல இந்த துப்பாக்கி சூடு நடக்குன்னு சொன்னோம் இல்லையா, ஸோ இந்த பிரிட்டிஷ்காரங்க நான் மாற்றுறதுக்கு பதிலாக நான் என்னை கொண்டுக்கிறேன்னு சொல்லி அவர் வந்துட்டு இறந்திருப்பாரு, சந்திரசேகர் ஆசாத். ஸோ 76. ஹூ இஸ் நோன் அஸ் ஃப்ரண்டியர் காந்தி, எல்லை காந்தி என்று அழைக்கப்படுபவர்? சூப்பர்ப்பா. ஸோ கான் அப்துல் காஃபர் கான். ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த பாகிஸ்தான் ரீஜன், ஸோ அதான் நமக்கு நார்த் வெஸ்ட் ஃப்ரண்டியர் ப்ரொவின்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த பகுதியில் காந்தியை ரொம்ப பின்பற்றவர் கான் அப்துல் காஃபர் கான் அவர். அண்ட் லாஸ்ட் கொஸ்டின், கிவ் மீ பிளட் அண்ட் ஐ வில் கிவ் யூ ஃப்ரீடம். ரொம்ப ஒரு புரட்சிகரமான ஒரு டேர்ம்ஸ்னு சொல்லலாம். என்கிட்ட ரத்தத்தை கொடுங்க, நான் உங்களுக்கு விடுதலை வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னேன். எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்ச ஆன்சராக இருக்கக்கூடிய, நமக்கு எல்லாருக்குமே ஓரளவு இன்ஸ்பிரேஷனாக கூட இருக்கக்கூடிய சந்திரபோஸ் அவர்கள். ஸோ சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள், அவர் தான் இந்த டேர்ம் சொல்லியிருப்பார். சூப்பர்ப்பா. ஸோ இதோட நம்ம இன்னைக்கு செஷன் நம்ம முடிக்கிறோம். ஸோ 77 கொஸ்டின்ஸ், அது ரிலேட்டடாக ரிப்பப்ளிக் டே ரிலேட்டடாக 77 நிமிஷத்தில், இந்த 77வது நிமிஷம் முடிய போகுது. ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் செக் பண்ணி பாருங்க. அண்ட் எந்த ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணதாலும் ஆஃபரோட ஜாயின் பண்ணிக்கலாம். லிங்க் வந்துட்டு கிளிக் பண்ணி Y890 இந்த கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த கொஷின்ஸோடைய இந்த PDF வந்துட்டு கிடைக்கணும்னா கிஷோர் GS எஜுகேட்டர் அண்ட் 24/7 தமிழ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றிப்பா.